பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது. ஓகே, அப்படியே அப்டேட்டோட யாருமே ஆரம்பிங்க. காணோம். வரட்டும் மட்டும் அப்டேட் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. சரி, ஓகேண்ணா. ஒரே நிமிஷம். டூடு அந்த படம் 95 crores அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அதோட ஃபினாலே எபிசோடு தியேட்டர்லேயும் வருது, அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வருது நியூ இயர் ஈவில். ஸோ இன்னும் அஃபிஷியலாக சொல்ல, பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தியேட்டரில் வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வருதுன்றாங்க. ஸோ அஃபிஷியலாக வந்துச்சுன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிடில் கிளாஸ் அந்த தமிழ் படம் அதோட டிஜிட்டல் ரைட்ஸும் சேட்டலைட் ரைட்ஸும் ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க. ஆரியனோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுமே இன்னைக்கு வந்து நடந்துச்சு. விஷ்ணு விஷால் படம். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அவர் பையனோட பேர் தான் இந்த படத்துக்கும் டைட்டிலாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவர் பையனுக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டு அந்த ஹேண்ட் கஃப் பண்ணிட்டெல்லாம் வந்து வந்திருந்தார். ஸோ அவர் படத்து மேலே ரொம்ப அதிக நம்பிக்கை வச்சுருக்காரு. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. களம் காவல் அந்த படம் மம்முட்டி படம். அது வந்து யூஏ சென்சார் ஆயிருக்கு 16+. ஸோ மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் இருக்கும். நவம்பர் எண்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் இன்னும் ரிலீஸ் டேட் அவங்க இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அதே மாதிரி காந்தா படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் கண்மணி நீ அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க துல்கர் ஃபிலிம். ஜோஜோ ஜார்ஜோட வரவு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷாஜி கைலாஸ் தான் அந்த படத்தோட டைரக்டர். அதே மாதிரி பைசன் 35+ crores வேர்ல்டு வைட் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆரோமலை படத்துலேருந்து மன்னர் வந்தார் சாங் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கொம்பு சீவி படத்துலேருந்து உன்ன நான் பார்த்தா அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. காந்தாரா சாப்டர் 1 அது வந்துட்டு இங்கிலீஷில் டப் பண்ணி அக்டோபர் 30th ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு புது விஷயம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் கவர், அவ்வளோதான். பெருசாக வந்த மாதிரி தெரியலையே. எனக்கு வந்து ஒன்லி மழை தான், வேறு எந்த அப்டேட்டும் பெருசாக வந்த மாதிரிலாம் தெரியல. அக்காண்டாட்டும் சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு வேறு வந்துச்சா போஸ்டர்? கை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர். அப்படியா? தெரியலையே, நான் பார்க்குறேன். கை மட்டுமா? ஆமா ஆமா பார்த்தேன். இப்போ கெட் ரெடி ஃபார் பிளாஸ்டிங் ரோட் அக்டோபர் 24 அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு போஸ்டர் ஏற்கனவே நேற்று வந்துருந்துச்சு. இப்போ அதுக்கு புதுசாக கை மட்டும் வச்சு அந்த ஒரு குத்துற மாதிரி ஒரு இல்லை. ரைட்டு, 2 days to go. ஓகே, சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல்? நீங்கள் தான் சொல்லணும் என்ன ஸ்பெஷல்னு. ஒன்றும் இல்லை, எப்பவும் போல சின்ன பிள்ளையில வந்து ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா மழைக்கு லீவ் விடுவாங்க, அன்னைக்கு மழை வராது. அதே தான் இன்னைக்கு நடந்தது. அதே தான், காலைல வேகமாக லீவ் விட்டாங்க. ஏன்னு பார்த்தா போல நியூஸ் அதுதான். அலாரம் வச்சு எழுந்திரிக்க மாட்டேனே, ஏன் தேவையில்ல எழுப்பிட்டிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு பார்த்தா அதுக்கப்புறம் மழையே பெய்யலை, சாயங்காலம் வரைக்கும் பெய்யலை. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும்ல, அந்த மாதிரி போய் திரும்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நல்லா வெள்ளம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலைல திரும்ப இதை பார்த்து லீவ் விட்ருவாங்க அப்படின்னு என்ன கணக்குன்னு தெரியல. இதுதான் இன்னைக்கு ரியல் டைம் அப்டேட்டு. சினிமா அப்டேட் வேறு என்னங்கிற சொல்லுங்க, பேசுவோம். ஆக்சுவலாக எப்பயுமே இந்த மலையாளம் ஃபிலிமுக்கு 7 மணிக்கு தான் வந்து இந்த ராக்ஸ்லேயும் சரி எஸ்பிஆர் சினிகாஸ்டில் அவங்க கொடுப்பாங்க. பட் என்னன்னு தெரில, இந்த நைட் ரைடர்ஸ்க்கு 4 மணி ஷோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன், பார்ப்போம். நான் பேசுகிறப்ப இடி இடிக்கிற சவுண்டு கேட்குதா?
கேட்கலையே, நீங்க சொல்லிதான் தெரியுது. இடின்னு நீங்க சொல்றதுதான் இடிங்கிறது தெரிய தவிர மத்தபடி கேட்கல. இல்ல ரொம்ப இங்க இடி அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதனாலதான். சரி, அர்ஜுனான்னு சொல்லுங்க. சொன்னா அம்பு விடும் அர்ஜுனா அப்படின்னு அடுத்த ஆள் சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஓகே, இப்படியேதான் போவீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. நான் ரொம்ப பிளாங்கா இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகன் வந்திருக்குறாரு. நேற்று ஒரு வேலை பண்ணி விட்டாரு. நான் வந்து இந்த கருப்பு ஃபர்ஸ்ட் சிங்கிள் லிரிக்ஸ் புரியல அப்படின்னேன். அந்த கருப்பு டீச்சருக்கு லிரிக்ஸ் புரியலங்கிறப்ப பாட்டு பாடி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதே மாதிரி ஃபுல் பாட்டையும் பாட்டாவே பாடி அனுப்பிச்சிட்டாரு. அதாவது பொறுமையா, அதாவது பாட்டு வேகமா இருக்குல்ல, அதனால வந்து ஒரு 0.5ல போட்டா எப்படி இருக்குமோ அப்படி போட்டு பாடி அனுப்புறாரு. இப்போ உங்களுக்கு லிரிக்ஸ் புரியுதுல்லங்கிறாரு. இல்ல, இன்னைக்கு யாரும் போட்டிருந்தாங்க அந்த 0.90 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பாட்டு வந்து ஸ்பீக்கர் ப்ரோ போட்டிருந்தாரு. சேகர் ப்ரோ. அதுதான் எனக்கு இது எப்படி அந்த அந்த பாட்டு அந்த அந்த டைம் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இது அதே மாதிரி இன்னொரு அந்த ஃபர்ஸ்ட் வந்துச்சுல ஊரும் பிளட் சாங், அதுவுமே கொஞ்சம் இது பண்ணி ஸ்லோ பண்ணி போட்டிருந்தாங்க போல எப்பயோ. ஸோ பார்ப்பேன். ஆனா எனக்கு தியேட்டர்ல இந்த சாங் வைப்பா இருக்கும். இல்ல, எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அது ஒரு சைடு அப்படின்னா கருப்பு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு சைடு அப்படின்னா சாய் அபேங்கரை டேக் பண்ணி ஒருத்தர் வந்து அண்ணா டியூடு வந்து ஓஎஸ்டி கொடுனா அப்படின்னு போட்டிருக்குறாரு. ஐயா, படத்துல ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் பல விதமான ஆங்கிள் போட்டிருக்கிறாரு. தனியா வேற ஓஎஸ்டி கேட்கிறாரு இவரு. எனக்கு வந்து தைரியசாலி தான் இவரு அப்படிங்கிற மாதிரி. ஒரே பாட்டு தானே, ஊரும் பிளட் சாங் மட்டும் தானே பல வெரைட்டில பிஜிஎம் உங்களுக்கு வருது. அவர் தனியா வேற ஓஎஸ்டி கேட்கிறாரு. ஆனா வெவ்வேறு ஃபிளேவர்ல வருது இல்லைங்க. அது தனியா ஓஎஸ்டி கேட்கிறாரு அவரு. நல்லாதாங்க இருக்கும். எனக்கு புரியலங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நிஜமாவே சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த 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 சாங்க வெரைட்டியா போட்டது ஒண்ணு. ஆனா அந்த சாங் வெரைட்டியா போட்டது அது எந்த இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு காலையில சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றப்ப அந்த படையப்பா சீன்ல வந்து அந்த பிஜிஎம் போட்டு யாரோ வந்து போட்டிருந்தாங்க. ஐயா அதெல்லாம் பாத்துட்டீங்க. அது ஒரு பாத்துட்டேன். இல்ல நான் வந்து ஃபுல் டியூர் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் ஏஆர் ரஹ்மான். நான் வந்து இதெல்லாம் சொல்லல. பட் ஆனா இது மீன்ஸ் நான் எப்படி பார்த்தேன்னா, அந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த பிஜிஎம் தானே வந்திருக்குன்ற மாதிரி நான் பார்த்தேன். ஏஆர் சாய்மான் இல்ல அவ்வளோ வேணாம். நம்ம வந்து அது போட்டிருந்தாங்க அந்த இல்ல ஆதி ப்ரோ, அவங்களுக்கு எல்லாம் எப்போ பேர் வச்சாச்சு, அவர் பேர் அனிமான் இல்லங்க. அந்த அந்த வீடியோவோட பேரு ஏஆர் சாய்மான் இருக்குங்க. அந்த படையப்பா வீடியோ பேரு கீழே 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 அப்படி இருக்கும். அந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். நான் அதுக்கு ஒரு கோட் பண்ணி ஒருத்தர் மீன் போட்டிருந்தாரு. போனவங்க வாங்க காசு இல்ல, அதனால உடச்சிடக்கூடாதுன்னு பாக்குறேன், இந்த நிப்பாட்டுங்கப்பா. இல்ல அந்த படையப்பா மீன் விட்டுருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, இந்த ஒரு டியூனே வந்து எல்லா பரணி சொல்ல எல்லா சுச்சுவேஷனுக்கும் போட்டாருன்னு, அது வந்து பர்ஃபெக்டான புதிய முயற்சி. தமிழ்ல வந்து இந்த ஒரு சொல் பல பொருள்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அரி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து இந்த வரி, கண்வரி, கடல், தங்கம், அப்புறம் குதிரை, தவளை, குரங்கு, வால், வண்டு, அப்புறமேட்டு சிங்கம், திருமால், அதாவது ஹரி, அந்த ஹரி, அப்புறம் இந்திரன், காட்டு, யமன், இது எல்லாமே வந்து இந்த ஹரி அப்படிங்கிற சொல்லில் அடங்கும். அது மாதிரி ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூன் பல சுச்சுவேஷன். ஹரிசார விட்டீங்க. ஹரிசார் இப்படி பல பொருள்ல தேரும். அந்த மாதிரி சாயா பேகர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டியூன் பல சிச்சுவேஷன் நானே யூஸ் பண்ற மாதிரி ஒரு புது வகையான. அதாவது ஆக்சுவலா இத முன்னாடி நிறைய படத்துல, இப்போ நீங்க பாஷா படத்திலேயே தேவா வந்து அந்த பாஷா பார வேற வேற சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணிருப்பாரு. வேற வேற லிரிக்ஸ் போட்டு வேற வேற டெம்போல. அப்புறம் நீங்க இந்த மாநாடுல வந்து யுவன் வந்து அந்த மாநாடு பிஜிஎம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரும். ட்ரம்பட்ல அதை யூஸ் பண்ணிருப்பாரு. அப்புறம் திருப்பி அந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட இந்த அது பேர் என்ன, அந்த டியூட்ல வந்து
மெட்ரோ சீன்ல அவர் யூஸ் பண்ணியிருந்தாருல பின்னாடி கர்நாடிக் ஃபியூஷனோட யூஸ் பண்ணிருப்பாரு மெட்ரோ சீனோட பேக்ரவுண்ட்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த படத்தை மொத்தமாவே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிளேவர் போட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்தந்த ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி கோர் டியூன் ஒன்னே வச்சுக்கிட்டு புரியுது. அது நல்லா புரியுது இருந்துச்சு. புரியுது. எனக்கு என்னன்னா நீங்க சொன்ன உதாரணத்துல எல்லாம் படத்துல வந்து ஒரு 20-30 பிஜிஎம் இருக்கும். அதுல 1-2 ஒரே பிஜிஎம் ஒரு 4-5 சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி பல படங்கள் இருக்கு. யுவன் சங்கர் ராஜா பல படங்கள் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படத்துல ஒரு பாட்டை மட்டும் தான் ஃபுல் பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு புதுமையான முயற்சி தான். சரி ரைட்டு வரட்டு. இப்போ எல்லாமே ஒரு ட்ரெண்ட் ஆகணும்ல. இல்ல நம்ம ஆக்குறதா ட்ரெண்ட், அவ்வளவுதான், வேற வழி இல்ல. அப்புறம் நேத்து நைட்டு என்னைய மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கும். இப்படி சொல்லிதான் சரி ரைட்டு ஒன்னு சொல்றது ஜென்சி கிட்ட இருந்திருக்கும். யுவன் சங்கர் ராஜா சரோஜாலே பாத்தீங்கன்னா கோடான கோடி சாங்கு லவ் ட்ராக் மாதிரி ஒரு ஷோ பிஜிஎம் போட்டிருப்பாரு. சம்பத்துக்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா ஃபீலிங் இருக்கப்போ டிஎல்ல இன்னைக்கு வந்துச்சு. நானும் பார்த்தேன் தலைவா. ஐயோ எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அந்த ஒரு படம் வந்துச்சுல்ல, ஒரு ரொம்ப கம்மி பட்ஜெட்ல, அந்த பொண்ணு கூட இறந்து போயிடுவாங்க. அவங்க வந்து கட்டில போட்டிருப்பாங்க. இன்டர்வல் அந்த கட்டிலே தூக்கி ஐயோ டக்குனு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னு இவர் சொல்றது யமகாதைங்கிற படத்தை ஐயோ அம்மா டக்குனு ஞாபகம் வச்சு இப்படி ஒரு தோணத்தை ஆரம்பிக்கிறாரு. பரணி சூப்பர் ஃப்ளோ இன்னைக்கு. இல்ல நான் எனக்கு ஒரு ட்வீட் போடணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா அது எனக்கு இப்பதான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ எனக்கு அந்த படம் பேர் ஞாபகம் இல்லையா. இந்த யமகாதகி தொடரும், அதுக்கப்புறம் வந்து டூட், இந்த மூணும் ஒரே கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க. அதனால சரி அதை போட்டு விடுவோமே அப்படின்றதுக்காக தான். எங்க போட்டு விட போறீங்க? ட்விட்டர்ல தான். அப்புறம் வேற நமக்கு இருக்க ஒரே வீடு, உலகம், ஊரு எல்லாமே நமக்கு இருக்கிறது ட்விட்டர் மட்டும்தான். ஆக்சுவலா இப்போதான் உண்மையிலேயே வந்துட்டு நாமக்கல் கேரளா மாதிரி இருக்கு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மழை பெஞ்சிட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. எல்லா ஊரும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு. அதை விட்டுருங்க. சரி எல்லாரும் இந்த அநியாயத்தை தட்டி கேளுங்க யாராவது கொஞ்சம். பரணிக்கு வந்து பரணி வந்து தீபாவளி கொண்டாடலையா? ஏன்னு கேட்டா அவருக்கு நான் ஓனம் தான் கொண்டாட, நான் ஏன் தீபாவளி கொண்டாடுங்கிறாரு. தமிழ்நாட்டுல வந்துட்டு தீபாவளி கொண்டாட மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் யாராவது அநியாயத்தை தட்டி கேளுங்க. சரி ராங் ப்ரோ. நீங்க ரொம்ப நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்துலயும். பிரகாஷ் ப்ரோ, நீங்க வந்து அது நியாயம் கேட்கறாள் ரொம்ப தவறான ஆளு பிரகாஷ் ப்ரோ. அப்படி பார்த்தா தீபாவளியே தமிழ்நாடு ஃபெஸ்டிவல் இல்ல. அப்படி பார்த்தா ரைட்டு. அப்படின்னா நம்ம தமிழகத்து நாள் பொங்கலுக்கு தான் போகணும். அது சரி. ஆனால் நான் இவர் சொல்றது என்னன்னா, நான் தீபாவளி என்ன கொண்டாட போறேன் அப்படிங்கிறாரு. என்ன பாருங்க, தீபாவளி முடிச்சா நான் என்ன கொண்டாட போறேன் அப்படிங்கிறாரு. இல்ல பிரகாஷ், நான் ஆக்சுவலா என்னன்னா நான் சின்ன வயசுல கொண்டாடி தான் இருந்தேன். அப்பெல்லாம் வந்து திருச்சியில தான் இருந்தேன். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல ஜென்சியா இருக்கிறப்போ. ஸோ அப்போ நான் கொண்டாடிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கேரளா போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஒரு அங்க யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நமக்கும் வந்து அந்த ஒரு வைபே போயிடுச்சு. ஸோ வந்துட்டு அங்க கொஞ்ச நாள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி மீன்ஸ் கொஞ்சம் வருஷம் அங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இங்க வந்தப்ப எனக்கு வந்துட்டு இதுவே வந்து எனக்கு ஆயுத பூஜை தான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. தீபாவளி கொண்டாடுவாங்க எனக்கு தெரியும். ஆனா ஆயுத பூஜை இவ்வளவு எல்லாம் பொறி வாங்கி எல்லாத்துக்கும் இது பண்ணி இவ்வளவு கொண்டாடுவாங்கன்றதே எனக்கு வந்து மறந்து போச்சு. அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. எனக்கு அது பாக்குறப்பதான் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. தீபாவளி எனக்கு வந்துட்டு என்னன்னா பக்கத்துல கொஞ்சம் ஒரு 4-5 வீடு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைட்ல யார் என்ன சொல்ல ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு யாரும் இல்ல. ரைட் சைட்லயும் வந்துட்டு ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு யாருமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பெருசா கேப். எனக்கு வந்து யார் வெடி வெடிச்சாலும் இல்லை எதுனாலும் ஒரே ஒரு வீட்டில் தான், அவ்வளோதான். ஸோ பெருசா இதெல்லாம் இல்லை. அதனால ஒரு மாதிரி நான் எனக்கு நார்மல் டே மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு, இந்த இயர் தீபாவளி லாஸ்ட் இயர் தீபாவளின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷமான்னு தெரியல, ஏதோ வந்து ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் மலையாளம் ஃபிலிம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்ன படம் பெருசா ஞாபகம் இல்லை. பட் ஆனால் காலையில தீபாவளி அன்னைக்கு காலையில போயிட்டு அந்த 3 படம் பார்த்து சாயங்காலம் தான் வீட்டுக்கு வந்தேன். இங்க இருந்திருந்தாலும் அதே தான் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்னன்னு தெரியல, அந்த ஒரு இது விட்டு போயிடுச்சு இப்படின்றதுனால. நான் கேரளால இருந்தப்போ ஓணம் வந்துட்டு நாங்க பெருசா கொண்டாட மாட்டோம். ஆனா வந்துட்டு நமக்கு அந்த ஓணம் சத்யான்னு சொல்லி அந்த ஃபுட் எல்லாமே வந்துடும். என்ன சொல்ல அந்த ஃபுட் வைப்பாங்கல்ல, அது எல்லாமே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது என்ஜாய் பண்ணி நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். பட் நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப தீபாவளி செலிப்ரேஷன் அப்பெல்லாம் எப்படின்னா, ஐயோ இது சொல்லலாமான்னு தெரியல, சரி ஓகே.
அந்த நைட் டைம்ல தானே அந்த கோலம்லாம் போடுவாங்க. அப்பல்லாம் அந்த கலர் கோலம்லாம் போடுவாங்க. நம்ம எல்லா எல்லா வீட்டுக்கும் அந்த தெருவுலலாம் சுத்தி பார்த்துட்டு, எல்லா கோலம்லாம் பார்த்துட்டு, முந்தா நாள் நைட்டு போடுவாங்க. கோலம்லாம் பார்த்துட்டு, அது ஒரு மாரி ஃபன்னா இருக்கும். ஜாலியா சுத்தி பார்த்துட்டு, வெடி வச்சுட்டு. அது சின்ன பிள்ளையில நல்லா இருக்கும். பரணி அது பொங்கலுக்கு தான் பரணி போடுவாங்க. கோலம், கலர் கோலம். மார்கழி மாசத்துல ஏன் கலர் கோலம். கோலம் தீபாவளிக்கு எங்க கோலம் போடுறாங்க? தீபாவளிக்கு போடுவாங்கண்ணா. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எல்லா அப்ப தெருவுலயும் போடுவாங்கண்ணா. கலர் கோலம் மறந்துட்டீங்க. போடுவாங்க. கலர் போட்டிக்கு வந்து கோலப் போட்டி வந்து பொங்கலுக்கு வைப்பாங்க. ஏன்னா மார்கழி மாசம் பூரா கலர் கோலம் போடுவாங்க. மார்கழி நான் பொங்கலுக்கு அட ஊர்ல இருக்க இருங்க மாட்டேன் பரணி. திருச்சியில. அதுதான் நீங்க இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணுங்க. மார்கழி மாசம் தான் கலர் கோலம் மாவு வாங்கி வச்சு விற்பனை ஆகிற அதிகமான சீசன். அந்த மார்கழி மாசத்துல வர 30 நாளும் கோலம் போட்டு பொங்கல் இதெல்லாம் கொடுத்துட்டு கரெக்டா பொங்கல் அன்னைக்கு கோலம் போட்டி வச்சு எல்லாத்தையும் வரைவாங்க. வித்தியாசமா வரைஞ்சி அதுக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க. இதுதான் உலக வழக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்கன்னு தெரியல. அந்த ஊர்ல தீபாவளிக்கு வச்சிருக்காங்களான்னு இல்ல இல்ல தெரியல. இல்ல இல்ல இது தீபாவளிக்குமே முத நாள் நைட்டு எல்லாருமே வந்துட்டு கோலம் போடுவாங்க. நான் இருந்த ஏரியால இப்ப திருச்சியில. நம்ம அப்ப வந்துட்டு இந்த ஸ்பேஸ்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ ஒரு 100 பிளேஸ் இருக்காங்க. அந்த 100 பிளேஸ்ல ஒரு 10 பேர் தீபாவளிக்கு கோலம் போடுறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ஆஃப் ஆயிடுறேன். 10 பேர் கமெண்ட் சொன்னாலும் சரி, ஸ்பீக்கர்ல சொன்னாலும் சரி. 10 பேர் ரொம்பலாம் வேணாம். நீங்க என்னையோட பெரிய ஒரு நீங்களே இப்படி ப்ரோ சொல்றீங்க. தீபாவளிக்கு நியூ கோலம் இயருக்கு போடுங்க. போடுவாங்க நைட்டு ஒரு 12 மணிக்கு நியூ இயர்க்காச்சும் போடுவாங்க. தீபாவளி கேள்விப்பட்டதே இல்லையே. சாரி நியூ இயர் ஐயோ. அப்பாடா ஒருத்தர் சொல்லிட்டாரு நியூ இயர். நியூ இயர் பொங்கலுக்கு தான் போடுவாங்க. தீபாவளிக்கு நான் இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல்ல பரணி சொல்லி கேள்விப்படுறேன். நியூ இயர் தான் போடுவாங்க. 12 மணிக்கே போட ஆரம்பிச்சுவாங்க. அடுத்த நாள் ஃபுல்லா. ஓகே ஏதோ ஆனா நைட்ல எல்லாம் சுத்தி இருக்கேன் அந்த மாதிரி. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு லைட்டா. சரி இல்ல ரைட் பரணி, ஓகே. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இல்ல என்ன லாஜிக் இது? எனக்கு அது மட்டும் தான் டவுட்டா இருக்கு. இல்ல கஷ்டப்பட்டு ஒருத்தர் நைட்டு தீபாவளிக்கு முன்னத்தினால நைட்டு கோலம் போட்டு காரங்கள் அதுலயே பட்டாசு வெடிச்சு அழிச்சிருவாங்க. எவன் விட்டு கோலம் போட்டுட்டு இருப்பான்? ஏங்க எனக்கு இந்த தீபாவளியே கொண்டாடாத மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கோலம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டீப் மெமரியில சில விஷயங்கள் நம்ம விஷுவல் பதிஞ்சிருக்கோம்ல, சில சின்ன வயசுல நடந்தது. அந்த ஒரு விஷுவல் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும்ல. அதை வச்சு நான் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு அது இப்ப வந்துதான் ஸ்ட்ரைக் ஆகுது அது நியூ இயர்ன்னு சொல்லி. ஏன்னா நைட்டு 12 மணிக்குன்றப்போ அது அப்படிதான் ஸ்ட்ரைக் ஆகுது. சரி ரைட் ஓகே. இந்த 3 படத்துல வேற யாராரு என்ன படம் பாத்தீங்க? பார்க்காதவங்க ரிவ்யூ சொல்லுங்க கேட்போம். ஆமா இந்த வாரம் என்ன படம் வருது இந்த வாரம்னு தெரியவே இல்லை. வேற எதுவும் இல்ல போல இந்த வாரம். இந்த வாரம் அவ்வளவுதான். தீபாவளி வாரத்துக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா எந்த படமும் வராது. ஜஸ்ட் ஒரு சாதா வாரம். அடுத்த வாரம் தான் வந்து 3 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதில் நான் வந்து எனக்கு வந்து ஆப் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆரியன் ட்ரெய்லரு 2 படம். அப்புறம் 3வது படம் இன்னொரு படம் என்ன படம் அது? ஆப் ஆரியன் இன்னும் என்னன்னு தெரியல. 3 படம் அதுதாங்க ஆப்பு. சரி ரைட். ஆண்பாவம் ஆரம்பலே இந்த வாரமா நவம்பர் தெரியல. இன்னொரு 2 சின்ன படம் ரிலீஸ் ஆகுது தெரியும். ஒன்று வந்து இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியா, அது ஒரு சின்ன படம். அது இன்னொரு படம் என்ன படம்னு தெரியல. மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆகுது இந்த வாரம். அடுத்த வாரம் பாகுபலி எபிக். பாகுபலி எபிக். அது எப்படி போற எல்லா ஊர்லயும் ரிலீஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். 3.5 மணி நேரம். 3.5 மணி நேரம் தானே? 3.25 மாதிரி தான். 3.25 ரெண்டு இன்டர்வல் விட்டாலும் வாங்கி பார்ப்போம். யுஎஸ்ல பிரீமியரே இருக்கு 30ஆம் தேதி. ஒண்ணு தெரியுமா? ரீரிலீஸ்லயே $1 மில்லியன் யூஎஸ்ல அள்ளிட்டு போயிடுச்சு வசூலி. ப்ரீ புக்கிங்லயே. ஒருத்தர் இன்டர்நெட் வெடிக்க போனாரு. அதே இல்ல. ஆனா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்காங்க. அதாவது படத்துல இருக்க 2 பாட்டு, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டையும் சேர்த்து ஒரே கம்பைண்டா ஒரே பார்ட்டா ரிலீஸ் பண்றாங்க. தேவையில்லாத சீன்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு ஒரு கிரிப்பிங்கா ஒரே பார்ட்டா ஒரே படமா ரிலீஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து இந்த ஃபார்மெட்ல மாத்திருக்காங்க. இப்போ புது ஃபார்மெட்ல ரிலீஸ் பண்றாங்க. ஐமேக்ஸ், எபிக், 4D எல்லாரும் சொல்லுவீங்களே நீங்க. பர்னி நிறைய ஃபார்மெட்ல சொல்லுவோம். எல்லா ஃபார்மெட்டும் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப 2015 அதை ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்லி இப்ப ரிலீஸ் பண்றாங்க. அதெல்லாம் அது மட்டும் இல்ல தோழர், டெலிட்டட் சீனும் ஆட் பண்ணிருக்காங்க. ஆமா ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு இல்ல
ட்ரெய்லர்ல ஒரு இது அப்படி எனக்கு சொல்றாரு. இல்லைங்க அப்படி ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. இல்ல 10 செகண்ட் எனக்கும் இது அப்படி செகண்ட் தெரியல. தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து இருக்கிற சீனை டெலிட் பண்ணிட்டு சொல்ல போனா அந்த கண்ணாணி தூங்கோட சாங் இருக்கலாம், சாங்லாம் டெலிட் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த இது கப்பல்ல பறந்துட்டு போறப்போ ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங்லாம் ட்ரெய்லர்ல வச்சிருந்தாங்க. நான் அந்த சாங் கூட தூக்கிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த சாங்கே வச்சிருக்காங்க போல. அது ரொம்ப கம்மியா வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கு, இல்லன்னு இல்ல. பட் ஆனா அது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல, ஒரு எபிக் ஸ்கிரீனோ இல்ல ஒரு ஐமேக்ஸ் ஸ்கிரீன்லயோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி வந்து ட்ரை பண்ணலாம். நான் அந்த டைம் அன்னைக்கு இல்லை, அக்டோபர் 31 இல்லை, பட் அந்த டைம் அந்த வீக் வந்து நான் சென்னை போனா போவேன். ஸோ அப்போ ஏதாவது ஐமேக்ஸ்ல பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம். ஐமேக்ஸ்ல தமிழ்ல 29 ரிலீஸ் ஆகுதுல்ல? எல்லா லாங்குவேஜும். கண்டிப்பா தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. என்ன ப்ரோ? ஐமேக்ஸ்ல 29 பிரீமியர். பிரகாஷ் ப்ரோ, இன்னொரு கிளாஸ் ஆகுது, அட்டகாசம் கிளாஸ் ஆகுது, மறந்துட்டீங்க நீங்க சொல்ல. ஆமா அது 31 ஏங்க, அது அந்த ஏங்க அது ஒரு டம்மி டிஸ்ட்ரிபியூட்டருங்க. டம்மி அவங்க போஸ்டர்லாம் பாருங்களேன், போஸ்டர்லாம் பாருங்க. அதான் சொல்றேன், போஸ்டர்லாம் பாருங்க. டம்மி டிஸ்ட்ரிபியூட்டர் ஏதாவது அவங்க கையில ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரீலீஸ் பண்றேன்னு சொல்லி இந்த கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பரான ரிலீஸ்லாம் நான் இல்ல, ப்ராப்பரான ரீரிலீஸ் இங்க நடக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அது நடக்கிறது வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி பண்ணாங்க கில்லிக்கு, அதுதான் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரீரிலீஸ்ங்கிறது. அதுக்கப்புறம் சச்சினுக்கு தானு ஓரளவுக்கு பண்ணாரு. அதே மாதிரி இப்போ வந்த படம் கூட சரியா ரீரிலீஸ் ஆகல, ஏதோ ஒரு படம் கூட அந்த மாதிரி ரீரிலீஸ் சும்மா ஏமா எனக்கு ஸ்கேமுங்க நிறைய ஏமாத்துறாங்க. நிறைய படத்தை வந்து ரீமாஸ்டர் பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்றாங்க. இன்னொன்னு சின்ன படம் ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ரீரிலீஸ்னு பேர் அசால்ட்டா ஒரு 50 தேட்டர் 100 தேட்டர் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அது ஒழுங்கா ரிலீஸ் பண்றாங்க, அதுவும் பண்றது இல்ல. பேப்பருக்கு அவங்க ஆடு போடுறதெல்லாம் பாருங்க, சும்மா வந்து நீங்க சொன்ன மாதிரி பிக்சர் போட்டுட்டு அது எனக்கு அதுதான். இப்ப வரலாறு படம்னா எனக்குலாம் ரொம்ப நாள் ஆசை வந்து வரலாறு படத்தை நல்லா கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அதை தொத்தாபுரம் சீன்ஸ்ல கொஞ்சம் தேவையில்லாத கட் பண்ணிட்டு அதெல்லாம் படத்தை ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணலாம். படம்னா என்ன, அந்த ஒரு கமர்ஷியல் பேக்கேஜில் எப்படி வந்து ஒரு நடிப்பு அதெல்லாம் பார்க்கறேன்னா அதை பண்ணலாம். அவங்க வரலாறு ரிலீஸ் பண்ற மாட்டாங்க. அடுத்து இந்த அட்டகாசம் மட்டும் நல்ல ஒரு கமர்ஷியல் ஜாலி படம் தான், தேட்டர்ல ரொம்ப வருஷம் ஆச்சு பார்க்கலாம்னா பார்க்கலாம். அதை அவங்க ப்ராப்பர் ரிலீஸ் பண்ணணும், ப்ராப்பரா அதை ரீமாஸ்டர் ஒர்க் பண்ணணும். சும்மா பேருக்கு அந்த ஜேடிவில இருக்க வெர்ஷனே தூக்கி தேட்டர்ல போடுறதுக்கு எதுக்கு ரீலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. அதை ரீலீஸ் பண்றதை கூட கொடுமைன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ற அநியாயம். மொக்க போஸ்டடி, அதாவது வெற்றிமாறன் படத்துலதான் இருக்கையிலே வந்து போஸ்டடி கொஞ்சம் மோசமா இருக்கும். அவராச்சும் ஒரு 25 வருஷமா 30 வருஷமா வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாரு, அதெல்லாம் அவர் பண்றாரு, அவர் பழைய கை அப்படின்னு போயெல்லாம் விட்டுடலாம். இவங்கெல்லாம் படம் பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரை பாருங்க, ஏஐல போட்டுக்கிட்டு போஸ்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி பிக்சர் ஆர்ட்ல போட்டு எடிட் பண்ணிட்டு என்னவோ பேருக்கு ரிலீஸ் பண்றாங்க, பண்ணிட்டு போறாங்க. பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ? ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. அதே மாதிரிங்க ஒண்ணும் கிடையாது. தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% இந்த தலை தீபாவளி பாட்டா தெற்கு சீமையில என்ன பத்திரிக்கையில அந்த பாட்டை ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆபீஸ் ஃபங்க்ஷன்லயே அவங்க செலிப்ரேட் பண்ணி போடுற பாட்டை மேக்ஸிமம் ஒரு 80-90% இந்த பாட்டை தான் இருக்கும். அது தீபாவளியா பார்த்து ஒரு 150 ஸ்கிரீன் கிடைச்சா ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நல்ல ஒரு ரீச், ஒரு ஃபேன்ஸ் ஏதோ ஒரு அந்த டியூடுக்கு பைசனுக்கு தாண்டி இந்த படத்துக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் ஃபேன்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேட்லாம் விட்டுட்டு போறாங்களா இது பாகுபலி கூட கேஷ் விடுறதுக்கு. நீங்க பேசுறீங்க அதுக்கு மேல 3 படம் வருது, 3 படத்துக்கு தேட்டர் இருக்கு, அதை பாக்குறதுக்கே நீங்க நமக்கு டைம் இல்லைன்னு இருக்கு. அதுல டீசலுக்கே பாவம் அவங்க ஒரு 200 தேட்டர் பிளான் பண்ணி அப்புறம் 150 தேட்டர் பிளான் பண்ணி கடைசியில் 80 தேட்டர் ரொம்ப ரிலீஸ் ஆச்சு. டீசலுக்கே அந்த நிலைமை அப்படின்னா நீங்க வந்து சும்மா ரீரிலீஸ் படத்தை போய் தீபாவளிக்கு போய் இறக்கி விடுறதுல அது என்ன லாஜிக் இருக்கு? அது வந்து தனியா பெரிய நடிகர் படம். நான் சொல்றேன் ரீரிலீஸே ஸ்கேமுங்கிறேன். நான் சாதா தேதியில ரிலீஸ் பண்ணி அந்த தேதியில ரிலீஸ் ஆக சின்ன படங்களுக்கே அதை ஆப் அடிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க தீபாவளி மாதிரி பெரிய டேட்ல வாங்குறீங்க, ஒரு ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணுங்க சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா ரிலீஸ் பண்றது ஒரு ப்ராப்பரா பண்ணுன்னு. ரிலீஸ் டேட்ல எந்த டேட்ல வேணா பண்ணிட்டு போலாம், அது சாதா டேட்ல பண்ணணும். பெரிய படம் ரிலீஸ் டேட்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி புது படம் ரிலீஸ் டேட் பண்றப்போ பண்ணக்கூடாது. அது வந்து சும்மா எப்ப இந்த பீரியட் இருக்குல்ல, 24ஆம் தேதி ஒரு பீரியட் இருக்குல்ல, ட்ரை பீரியட், அந்த டேட்ல சும்மா ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் பண்ணணும். இப்ப கில்லி பண்ணாங்களா ப்ராப்பரான ரிலீஸ் டேட், எலெக்ஷன் ரிலீஸ் ஆகி எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வாரம் நினைக்கிறேன் எந்த படமும் அனௌன்ஸ் பண்ணல. அப்ப நமக்கு ஒரு படம் தேவைப்படும், ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படும், கரெக்டான ரிலீஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் டேட் வேணும், ப்ராப்பர் ப்ரொமோஷன் வேணும். எதுவுமே எல்லாம் சும்மா ஏஐல எடிட் பண்ணிட்டு பிக்சர் ஆர்ட்ல எடிட் பண்ணிட்டு பேருக்கு ரிலீஸ் பண்றது பண்ணாம இருக்கலாம். அதுதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அப்படியே கைவிட்டுட்டா நல்லா இருக்கும். நானும் ரைட், ஓகே, அது விடுங்க. நமக்கு எப்போ வரலாறு ரிலீஸ் ஆகுது அப்ப பாத்துக்கலாம், விட்டுருக்கேன். சும்மா 3 நாளா வெடி வெடிச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் 3 நாளா போயிட்டு வராரு வெடி வெடிச்சிட்டு. வரலாறு வந்து எந்த சேனல்ல இருக்கு? வரலாறு ராஜ் டிவில இருக்கு. பாருங்க ராஜ் டிவில அப்ப அங்க இருந்து ரைட்ஸ் வாங்கி
இங்க பாருங்க, கொடுமையிலும் கொடுமை, அதான் மோசமான கொடுமை விட்டுருங்க. ஏதோ இந்தியன் படம் தப்பிச்சு கலைஞர் டிவிக்கு வந்து கலைஞர் டிவில வந்து விஜய் டிவிக்கு மாறிச்சு இந்தியன் படம், அவ்வளவுதான். அது மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு தப்பிச்சாதான் ஒன்று தவிர எனக்கு மஜா படமும் வரலாறு படத்தையும் எப்படியாவது எனக்கு சன் டிவில போகணும்னு ஆசை. எனக்கு முக்கியமா மஜா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஜாவும் வரலாறு, தெனாலி, அண்ணாமலை அண்ணாமலை வானத்தை போல, வீரா, இவங்கெல்லாம் வச்சு கொடுமை பண்ணு. வீரா வச்சு ஜெயா டிவில அப்பப்ப கொடுத்துட்றாங்க. ஜெயா டிவி, ஜெயா பிளஸ் எல்லாம் வருது, ஜெயா இதெல்லாம் வருது. ஆனா அந்த தெனாலி, மஜா, வரலாறு, அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க என்ன படம்? வானத்தை போல. வானத்தை போல, அண்ணாமலை அண்ணாமலைலாம் வந்து இப்ப பாட்ஷா விட ஒரு 100 மடங்கு என்டர்டைன்மெண்ட் படம், பயங்கரமான படம். அதாவது ரிலீஸ் ஆகுது இந்த வாரம், டிசம்பர் 12. இந்த அடுத்த டிசம்பர் 12 அடுத்த வாரமா ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. அண்ணாமலை தாண்டி ஏதோ ஒரு படம், அது ஒரு அந்த கமலாலன் வச்சு வச்சிருந்தாங்களே. கேக்குது சொல்லுங்க பிரதர். படம் ப்ரோ ஆனால் கரெக்டா ரைட்ஸ் வாங்கி படம் நல்லா இருக்கும். அருணாச்சலம் அதே மாதிரி தான் ரைட்ஸ் வாங்கி பண்ணாங்க, நல்லா டிஆர்பி போச்சு அருணாச்சலம்க்கு. அதான் இவங்க பண்ண மாட்டாங்களே, ராஜதீஷ் அவன் தர மாட்டானே. இன்னொன்னு நீங்க ரிலீஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி ஏகே சாருக்கு ஒரு நல்ல படம் ஒன்று இருக்கு, கண்டு கொண்டீங்க இருக்கிறீங்க, ஞாபகம் இருக்கா? அதுதான் நானும் ட்வீட் போட்டாரு, ரிலீஸ் சூன் போட்டாரு. ஆனா அது ஒண்ணு நடுவுல ஞாபகம் இருக்கான்னு கேட்டீங்க பாருங்க, அதான் கொடுமை. சரி ரைட்டு. இல்லங்க, நிறைய பேர் பேசுறப்போ கண்டுகொண்டே மறந்துட்டீங்க ரிலீஸ் டாபிக் பத்தி பேசுறப்போ. அது என்னன்னா ப்ராப்பரா உண்மையில சொல்ல போனா அது வந்து அஜித்தும் நடிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அது அஜித் படம் கேட்டகரி கிடையாது, அஜித்தும் நடிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அது எல்லாருக்குமான படம். மம்முட்டி அது ரைட்டு, ஓகே, புரியுது, இல்லைன்னு சொல்லல. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து எதிர்பார்க்கறது வரலாறு. அதுதான் வரலாறு ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அது பல மொமெண்ட்ஸ், அது வந்து இந்த எஃப்டிஎஃப்எஸ் மெமரிஸ் இருக்குல்ல, அதோட எஃப்டிஎஃப்எஸ் மெமரிங்கிறது கொஞ்சம் பயங்கரமானது. கொஞ்சம் டிலே எல்லாம் தள்ளி போய் கொஞ்சம் பயங்கரமா ரிலீஸ் ஆகி அது ஒரு அந்த இன்னமும் இன்ட்ரோல் பேக்லாம் ஞாபகம் இருக்கிறது. அது இன்னொரு வாட்டி தேட்டர்ல, அதாவது அப்ப தேட்டர்ல நிறைய தடவை பார்த்தாச்சு. சிடி காலம், விசிடி காலம்லாம், அதாவது ரெண்டு பாட்டா வர சிடி காலம். அப்ப ஆமா தேய் பார்த்த காலம். அதனால இப்போ தேட்டர்ல அந்த, ஏன்னா நீங்க ராஜடியில படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உட்காந்து காலைல 8:01 படம் பண்ணுவோம். அவன் வேற மொய் வைக்கிற மாதிரி 1 8 மணின்னு படம் பண்ணான். 8:01 உங்கள் ராஜ் டிவியில் வரலாறு அப்படின்னு போட்டுட்டு அது 8 மணிக்கு போனா நைட் 8 மணிக்கு முடியாது. ஆனா நைட் 8 மணிக்கு தான் முடியும் படம் வேற. அவன் என்னைக்கு நானும் நீங்க வந்து இப்ப ஒருத்தர் போட்ட தெனாலி படத்துக்கு ஹேட்டர்ஸே இருக்க முடியாது, ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா நீங்க ராஜடிவில படம் பார்த்தா படத்தை பார்த்து முடிச்சிருக்க முடியாது. படம் பார்த்து முடிச்சாதானே நீங்க படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், முடிஞ்சாதானே உங்களுக்கு வந்து ஹேட்டிங்னு ஒன்று உருவாகும் அப்படின்னு போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க ராஜதிரிகெல்லாம் படம் இருக்கு, தெனாலி படத்தை பாதிக்கு மேல யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அதே ஓடிக்கிட்டே இருக்கு. எப்ப நீ யாரும் இப்ப சில பாடல் ஏஆர் ரஹ்மான் பாட்டு சன் மியூசிக்ல ஓடும். நம்ம அந்த பாட்டு போட்ட உடனே ஒரு 4-5 சேனல் மாத்திட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு வந்தாலும் திரும்ப அந்த பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும், ஏன்னா அவ்வளவு லெங்தா ஓடும். அந்த மாதிரி ராஜ் டிவில நீங்க சில நேரம் படம் போட்டு போயிட்டு நீங்க எங்கேயாவது ஊர் சுத்திட்டு வந்தாலும் நீங்க அந்த படத்தை ஒரு இன்ட்ரோல் பேக்ல வந்து திரும்ப கண்டினியூ பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சேனல் அது. ஏன் இன்னமும் நடத்துறாங்க, அதாவது சில இதெல்லாம் தெரியும். ஆரே என்ன சொல்றாங்க, ஆளே இல்ல டீ ஆத்துற மாதிரி, யாருக்கு தாண்டா நீ படம் போடுற அப்படிங்கிற மாதிரி 8:01 10:01 படம் போட்டுட்டு இருப்போம் உட்காந்துக்கிட்டு. பிரகாஷ் ப்ரோ, அதே மாதிரி வரலாறுலாம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாம இருந்த படத்தை போய் நீங்க மறுபடியும் ரீரிலீஸ் கேக்குறீங்க பாருங்க. அவ்வளவு ஒரு பஞ்சாயத்து, எவ்வளவு பஞ்சாயத்துன்னு உங்களுக்கே தெரியும். அந்த படத்துல எல்லாம் தீபாவளிக்கு மதியம் வரை ரிலீஸ் ஆகல எங்க ஊர்ல எல்லாம். அந்த படம்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு படம் வரலாறு இது வரைக்கும். அதுக்காக தான் அந்த மெமரிஸ் ரீக்ரியேட் பண்றதுக்கு நமக்கு படம் கேட்கறது. ஒரு போனோம் அப்பயே ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல, நீங்க மறு ரீலீஸ் கேக்குறீங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தோணுது எனக்குலாம். இல்லை எங்க அதெல்லாம் புதைச்சிருப்பானுங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கறேன். அந்த காரு பறந்தது இறங்குமா ரிட்டர்ன் போயிடுமா, அதை மட்டும் சொல்லுங்க. என்னங்க புரியல? இந்த ஒரு காரு பறந்த மாதிரி ஒருத்தர் டிபி வச்சிருந்தாரு. நீங்களா ராகுலா? நான் தான் அப்பயே நம்பாதீங்கன்னு அன்னைக்கு தான் நீங்க ரொம்ப ஓகன்னு வந்துட்டீங்க. எனக்கு எங்களுக்கு ஆசைப்பட்ட ப்ரொடியூசர் வந்துட்டாரியா அப்படின்னு. நீங்க தானே அது? அப்புறம் என்ன ஆசைப்பட்ட ப்ரொடியூசர் வந்துட்டாரு, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் என்ஜாய் பண்ணுங்க பயங்கரமா. தீபாவளி டேட் விட்டுட்டு டேட் கிடையாதுங்க, மழை புயல் வெள்ளம். டேட் இல்ல, அனௌன்ஸ்மெண்ட் எதுக்குங்க டேட்? அதுக்கு எதுக்கு நல்ல நாள் கிட்ட நாள் பாத்துக்கிட்டு அதான் போட்ட மக்களுக்கு படம் அனௌன்ஸ் பண்ண போறோம். அதுக்கு சொல்லல, இப்ப தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு மழை வெள்ள புயல் டைம்ல போய் அனௌன்ஸ்மெண்ட் விட்டா நல்லா இருக்காது. இல்லனா மட்டும் என்னைக்கு நல்ல காலத்துல நீங்க அப்டேட் வந்திருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட போறீங்க. அது ஒரு அப்டேட், அவ்வளவுதான். படமா வருது, நம்ம பாக்குறது மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, புயல் வரப்போகுதுன்னு வந்தா போர் இப்பயே மழை பெஞ்சு ஸ்கூலுக்கு போகாம போர் அடிச்சுட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கோம். அது மாதிரி போயிட்டு இப்ப எதாவது அப்டேட் வந்து அது ஒரு அப்டேட்னு பரப்பிட்டு இருப்பான், அவ்வளவுதான்.
இல்ல நம்மால விட மாட்டாரு, அதான பிரச்சனை. அதுவும் வராது. அப்ப உங்களுக்கே தெரியுது இல்ல, அதுதான் இங்க நல்ல பிரச்சனையே ப்ரொடியூசர் அதுதான். தங்கமான ப்ரொடியூசர் கிடைச்சா சந்தோஷப்பட்டீங்களா? சந்தோஷப்பட்டு போங்க, அதுதாங்க அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி இருங்க, தீபாவளிக்கு ஒருத்தர் 3 நாளா ஒருத்தர் வெடி வெடிக்க போனார், வெடி வெடிச்சிட்டு இருக்காரு, வெடிக்கடை தெரிஞ்சாலும் கேட்போம். சும்மா ப்ரோ. அந்த அவரும் அந்த தல தீபாவளி படம் வச்சிருந்தாரு. கேளுங்க. வெடிக்கடை தெரிஞ்சா இல்லையா? அதெல்லாம் ஃபீலிங்ல இருக்கனால ஃபீலிங்ஸ்ல இருக்கீங்க? என்ன ஃபீலிங்ஸ்? வந்து தீபாவளி முடிஞ்சிச்சுன்னா ஐயோ அடுத்த தீபாவளி எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து. ஓ, அந்த கேட்டகரியில இன்னமும் இருக்கீங்களா? ஐயோ அடுத்த தீபாவளி வர வருமா அப்படிங்கிற கேட்டகரியில நான் இருக்கேன். நீங்க என்ன அந்த கேட்டகரியில் இருக்கீங்களா? மாறட்டும், இன்னொரு 4 வருஷம் ஆகட்டும். அது ஏன் அடுத்த கடைசி தீபாவளி வெடி வருமான்னு கடைசி வெடி feel வெடி பண்றீங்க பிரகாஷ் ப்ரோ? அப்படி இல்ல பாருங்க, இல்ல அடுத்த பரணி. தீபாவளி வருமான்னு அவர் ஃபீல் பண்றாரு. இல்ல பண்ண அப்படி இல்ல. ஐயோ இந்த தீபாவளின்னு ஒண்ணு எதுக்குடா வருதுன்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த கேட்டகரி நான். திரும்ப அடுத்த வருஷம் வேற அதுதான் வரும்போது ஏன் திரும்ப ஏன் 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 ஃபீல் பண்றீங்க? நீங்க உங்களுக்கு வந்து ஒரு 2-3 அவர் குழந்தை அப்படிதான் சொல்லுவாரு கல்யாணம் பாருங்க. பண்ணி ஒரு 2-3 ஆனா குழந்தை தீபாவளி ஃபேமிலி மேனா பெத்து இருங்க பரணி, அப்பதான் சொல்லுங்க. தெரியும். அப்ப அவர் சொல்லுங்க அப்படிதான் தெரியும். சொல்லுவாரு பாருங்க. அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா தீபாவளின்னு கிட்ட வந்துட்டா எல்லாம் போட்டோ போட்டு வைப் பண்ணுவாரு. பண்ணிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போனாதான் இல்ல இல்ல தீபாவளி வைப் அது வருதுலாம் போஸ்ட் இல்ல போடுவாரு. இல்லைங்க, ஒண்ணு என்னன்னா, இந்த நாசர் வந்து என்டென்டர் முன்னையில சொல்ற மாதிரி சில ஆசைப்பட்ட விஷயங்களை வந்து இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நம்மளால ரியல் லைஃப்ல என்ஜாய் பண்ண முடியல, அதனால வந்து ஏஐல போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வைப் ஸ்டார்ட், அப்படியாச்சும் வைப் ஸ்டார்ட் ஆகலான்னு பார்த்தா ஆகல. அதுக்கப்புறமும் ஆகல. அதுக்கப்புறம் பஜாருக்கு போனேன், அப்பதான் கொஞ்சம் வைப் ஸ்டார்ட் ஆச்சு. ஆகா, எல்லாரும் மக்கள்லாம் செல்வ செழிப்பா இருக்கிறாங்கய்யா, எவ்வளவு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தை பார்த்தோன்னா ஒரு குஷி. அதுக்கப்புறம் அன்னைக்கு தீபாவளி குழந்தைகளோட விளையாடுறோமோ அது ஒரு குஷி, அவ்வளவுதான். ஆனா என்னன்னா செலவு இருக்குல்ல, நீங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ற, சும்மா இருக்க செலவு 2-3 மாசம் சேர்த்து செலவு ஒரு பண்ணுங்க. நாள் ப்ரோ, வருஷத்துக்கு ஒரு நாளா? ஐயோ, அந்த வருஷம் பூரா வைக்கிற செலவு சேர்த்து எடுத்து போயிருங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் நான் போயிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை வாங்கினது இல்ல, பத்தாம உங்களுக்கு பிரச்சனை இல்ல திரும்பியும் சென்னை வாங்கிட்டு இல்ல வந்து சென்னை இருங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்ல சென்னை. அப்புறம் நம்ம இந்த படம் அப்படியே அப்படி போயிட்டு அது இது கவர் ஆயிரும். நமக்கு அப்படியா? ஆ, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே திருச்சி தான் ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் சிட்டி. நீங்க அங்க இருந்துட்டு நீங்க இதெல்லாம் பேசலாமா? திருச்சியில ஒன் ஆஃப் த மோஸ்ட் பணக்காரரா இருந்துட்டு நீங்க இதை பேசலாமா? லாஸ்டா எப்ப திருச்சி போனீங்க பரணி ப்ரோ? ஹலோ, நான் வளர்ந்ததே திருச்சி தாங்க. நான் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் திருச்சியில தான் படித்தேன். அப்பெல்லாம் விலை இப்பெல்லாம் கம்மியா அப்படி தான் இல்ல ப்ரோ, இருந்திருக்கும். இல்ல இப்பெல்லாம் இல்ல அப்படி இல்ல அப்பெல்லாம் பரணி. விலை கம்மியா தான் இருந்திருக்கும், ஒண்ணும் இல்ல. சிகன் ப்ரோ நான் வந்து லாஸ்டா ஒரு 1 இயர் முன்னாடி நம்ம தான் போனேன்னு நினைக்கிறேன். 1 இயர் ஆச்சு போய். நான் அப்ப அடிக்கடி இது போவேன், திருச்சி போவேன். ஏதோ சூச்சு போவீங்களா? திருச்சி ஏங்க இப்படி பண்றீங்க? நான் லாஸ்டா போய் பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் போய் பார்த்துட்டு வந்தேன் திருச்சியில. அது தெரியுமே, ஏதோ ஒரு பொண்ணு கூட செல்ஃபி எடுத்துட்டு பிரகாஷ் ப்ரோ கூட செல்ஃபி எடுக்காம ஓரமா தள்ளி விட்டு வந்தீங்கல்ல, அதான். அவரே அதேதான். கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ கூட நான் இன்ன வரைக்குமே ஒரு செல்ஃபி கூட எடுத்தது இல்ல. நான் சென்னையிலையும் தான் பார்த்தேன் அவரை. செல்ஃபி எடுத்துதான் இது பண்ணணுமா? எனக்கு புரியலையே. சரி பரணி ப்ரோ, இந்த பாதி ராத்திரின்னு ஒரு மூவி வந்ததுல அது பாத்தீங்களா நீங்க? இல்ல நான் பார்க்கல ப்ரோ, பட் ரிவ்யூஸ் நல்லா இல்ல. நான் எங்கெங்க மலையாள படம் பார்க்க முடியுது? சேலம்ல ஒரே ஒரு ஷோ கொடுக்குறாங்க, அதுவும் ஈவினிங் 7 மணி 6 மணின்னு கொடுக்குறாங்க. ஒரு காலையில ஒரு ஷோ, ஈவினிங் ஒரு ஷோ கொடுத்தா பரவாயில்ல, இல்ல மத்தியானம் ஒரு 2 மணி ஷோ கொடுத்தாவது பரவாயில்ல, சரி பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். 7 மணிக்கு கொடுத்தீங்கன்னா அது நான் பார்த்து 10 மணிக்கு முடியும். நான் 10 மணிக்கு மறுபடியும் பஸ் பிடிச்சு இங்க வரணும்னா நான் என்ன சொல்ல? பஸ்ஸுக்கே எனக்கு டிராவல் டைமே இங்க இருந்து 1 hour அங்க போறதுக்கு. அதனால அது மட்டும் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆக்சுவலா வந்து யாரு ப்ரோ சேலம் போயிட்டு பணமக்கள் சொல்லிட்டு இருந்தீங்க? புரியல. என்ன ப்ரோ சேலம் போயிட்டு? இல்ல சேலம் பத்தி என்ன பேசுறீங்களா? அதான் கேட்காங்க. நான் தான். ஓகே. ஏன் ப்ரோ, என்ன இஷ்யூ அது? ஏன் இஷ்யூ? என்ன இஷ்யூ? இஷ்யூலாம் இல்லை ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு படம் வாரத்துல ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து இங்க நாமக்கல்லே பார்ப்பேன். சப்போஸ் ஒரு 2 படம் 3 படம் கொஞ்சம் நோட்டபிள் ஃபிலிம்ஸ் வருதுன்னா நான் வந்து சேலம் போயிடுவேன். ஏன்னா
அப்பதான் வந்து பேக் டு பேக் வந்து அந்த 9 மணி ஒன்று, 12 ஒன்று, ஈவினிங் 3 மணி 4 மணிக்கு ஒரு ஷோன்னு பார்க்க முடியும். எனக்கு மலையாளம் ஃபிலிம்ஸ் சரியா பார்க்க முடியறது இல்லைன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆமா, சேலம்ல மோஸ்ட்லி இந்த அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் எல்லாம் அதிகமா ஷோஸ் வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் தமிழ் லாங்குவேஜ் வைப்பாங்க எந்த படம் வந்தாலுமே. ஆமா, ஆனா திருச்சி வந்துட்டு ரிச் ஆகும் ப்ரோ. திருச்சியில பாருங்க இலையில ஏதாவது போடுவாங்களே. ஏங்க இது சேலமாவது எனக்கு இங்க இருந்து 1 மணி நேரம், திருச்சி இங்க இருந்து எனக்கு 2 மணி நேரம். அதுவும் வந்து அங்க ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. ப்ரோ நீங்க எங்க ப்ரோ சேலம்ல நீங்க? நாமக்கல். நீங்க நாமக்கல் ஆக்சுவலி. ஆமா ப்ரோ. நாமக்கல் இருக்கீங்களா? நானும் நாமக்கல்ல தான் இருக்கேன். ஒரு நாள் ஃப்ரீ டைம்ல மீட் பண்ணலாங்க. டிஎம் பண்றேன் உங்களுக்கு. அப்படியா? நானே ஒரு சோம்பேறிங்க, பாக்குறேன். யார் இப்ப கேட்டது? இல்ல ஒரு படத்துல எம்ஆர் ராதா, நானே கல்யாணமான பாவி அம்மா என்னை ஏமா நீ பார்க்கிறாய் அப்படி பாரு, அந்த மாதிரி பாரு. நானே ஒரு தோணுறீங்க. ஃபிளெக்ஸ் பண்றாரு. ஹலோ, சுகுமார் கை தூக்கிட்டே இருக்காரு பிரகாஷ். என்ன மகேஷ் ப்ரோ? இல்ல சுகுமார் ஏதோ கை தூக்கிட்டு இருக்காரு. அவர் கை தூக்கலையே. ஏதோ தூக்குறாரு பாருங்க, இப்ப கூட தூக்குறாரு. இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்பீச் பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்கா நல்லா இருந்தது. அது அந்த ஸ்பீச் ஜஸ்ட் சும்மா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். மறந்துட்டு இப்பதான் டக்கு ஞாபகம் வந்துச்சு. சொல்லுங்க. இந்த இவர் இருக்கார்ல, யாரு இந்த குக் வித் கோமலில ஏகேன்னு ஒருத்தர் வருவார்ல, அஸ்வின் குமார். ஆமா, அவரோட புது படம் வருது. அவரோட ஸ்பீச் என்னன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டு எனக்கு திடீர்னு தோணுச்சு அந்த ஸ்பீச் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. போய் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரமா மேல பேசியிருக்காரு. ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன். பார்த்துட்டு அது ஒரு டைமுமே வந்து நம்ம மைண்ட்ல வந்துட்டு நம்ம ஏதோ பண்ணிட்டோம்ப்பா, நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோம்ப்பான்னு தோணும் போதெல்லாம் அந்த வீடியோ எடுத்து போய் பார்த்துருவேன் நான். சும்மா ஷேர் பண்ணீங்கன்னு தோணுச்சு, சொன்னேன். ஓகே ஓகே. நான் அவர் நடிக்கிற புது சீரிஸ் வருது ஆஹால, அது பாத்தீங்களா? அதெல்லாம் நான் பார்க்கலப்பா பரணி. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்றேன், நீங்க வந்து லைட்டா பாராட்டிடுறேன்னு வச்சுக்கேன், உடனே வந்து நம்மளுக்கு வந்து ஐயோ நம்ம நல்லா பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல. அது ஹியூமன் நேச்சர். அது எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தான் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், டக்குன்னு எனக்கு அந்த வீடியோ தான் மைண்ட்ல வரும். போய் ஃபுல் வீடியோ பார்த்துருவேன். ஒரு 1/2 hour வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கீழே ஒரு 20-30 கமெண்ட்ஸ் படிச்சுட்டு என் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் இறக்கிட்டு போயிடுவேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. சூப்பர், நல்ல விஷயம் தான். நான் நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தான். ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தாலே போதும், லைஃப் நல்லா. ஒருத்தர் கான்டெக்ஸ்ட் புரியாம பாராட்டிட்டு இருக்கு. மோட்டிவேட் இல்ல பண்ணி அது இல்ல. அந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன், அது நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ஆனா நீங்க சொல்றது ஒரு மாதிரி இதை பாசிட்டிவா தானே சொன்னீங்க. எனக்கு பாசிட்டிவா சொன்னேன் நானு. உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தா சந்தோஷம் தானேண்ணா? அப்படி வர நீ சரி ஓகே. ஆனா அப்படிதான் சொன்னேன் சீரியஸா. உங்களுக்கு நமக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் தருதுன்னா, நமக்கு ஹாப்பினஸ் தருதுன்னா நமக்கு நல்ல விஷயம் தான். சந்தோஷம் தராது பரணி, சந்தோஷம் தராது, சிரிப்பு தருமா? அந்த மாதிரிலாம் இருக்க. சிரிப்பும் தராது, அந்த மாதிரிலாம் இருக்காதப்பா அப்படின்னு வந்து நம்மளுக்கு உணர்த்துது. அது நம்மளுக்கு வந்து நார்மலா தத்துவம் சொல்றவங்களாம் போய் கேட்டோம்னு வச்சுக்க, நம்மளுக்கு பார்க்க தோண மாட்டேங்குது. லைவ் எக்ஸாம்பிளா ஒண்ணு பார்த்தோம்னா அது நம்மளுக்கு வந்து உரைக்குது இல்ல, அப்படி சொல்றேன். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா மத்தவங்களும் சேர்த்து உரைக்கும்ல. இல்ல அது அது விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகுமார்ண்ணா, நம்மளை பாராட்டுறாங்கன்னா நம்ம வந்து ரசிச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம வந்து அதை வந்துட்டு அந்த தலைகணம் அது மட்டும் ஏத்திக்காம இருந்தாலே போதும், வேற ஒன்றும் இல்லை. அந்த தலைகணம் ஏத்தக்கூடாதுன்றதுக்காக அந்த 30 நிமிஷம் வீடியோ நீங்க பாக்குறீங்க. டெஃபினெட்லி. அப்படி ஏதாவது தலகணம் ஏதாவது தோணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கால் இங்க பண்ணுங்க, நான் அந்த தலகணத்தை ஃபுல்லா குறைச்சு தரேன்.
ஒண்ணு இல்ல 2 நாள் முன்னாடி கூட ஒரு தலகணம் வந்து நானே ஒரு செயல் செஞ்சு கையில அடிபட்டு லக்ஷ்மி அண்ணா வெட்டியா? அதுதான் உங்களால நீங்களே இதெல்லாம் பண்ணுவீங்களாண்ணா? டேய் நான் அந்த காலத்துல எல்லாமே பண்ணிட்டேன் நான். அண்ணா என்னண்ணா சொல்ற மாசுண்ணா சூப்பர்ண்ணா பின்னாடி நான் 3 பசங்க கை தட்டினே வரானு சின்ன பசங்க. எர்ரா டேய் எர்ரா வெடி எர்ரா கையில வெடிடா அப்படி. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க பிரிக்காமலே வெடிப்பீங்களாண்ணா? பிரியெல்லாம் எதுக்குடா பிரிச்சுட்டு டேய் அப்படின்னு என்னென்னமோ பண்றீங்களேண்ணா அப்படின்னா. சரி ஓகே நம்மள வந்து மண்ணெல்லாம் அப்படியே ஃபுல்லா ஏறி நம்ம வேற லெவல் தான் நம்ம இன்னைக்கு வந்து வாடா வாடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கினேன் எடுத்தேன் பாரு ஒரு வெடிய. அது வெடிச்சிருச்சுன்னா அந்த வலி வந்துட்டு நம்ம அவங்க முன்னாடி காட்டி கூடாதுன்ட்டு ஒண்ணுமே ஆகலையா கையிலே வச்சுச்சேனா. டேய் இதெல்லாம் ஒரு வெடியே இல்லடான்னு உள்ளு வலி வெளியே காட்டிக்கல அப்படியே. டேய் இதெல்லாம் டேய் ஆனா அடுத்த வெடி வெடிக்கணும் நீ வெடிக்க சொல்லுவ. இந்த தலைநகரம் படத்துல வடிவேல் சொல்லுவானு வருஷன்ற மாதிரி நீ வெடிக்க சொல்லுவ. நான் எங்கடா வெடிக்கிறது இருடா நீங்க வெடிச்சிட்டு இருங்க. அண்ணன் மேல வரையும் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு தெம்பாய் திரும்பி கீழே வரேன். சூப்பர்ண்ணா போனா சீக்கிரம் வானா வெயிட் பண்றோம் நானு. மேல வந்துட்டு ஒரு விவேக் படிக்காத உட்காந்து அழுவுற மாதிரி பாத்ரூம்ல உட்காந்து அழுதாலும் பரவாயில்ல எரியுது கை என்ன பண்ணுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோக்கு நான் வீட்டுல சொன்னா அவரே அடிப்பாங்கன்ட்டு பிரகாஷ் ப்ரோ கால் பண்ணி பிரகாஷ் ப்ரோ கையெல்லாம் எரியுது ப்ரோ என்ன ப்ரோ பண்றது என்னங்க போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னாரு. போட்டோ எடுத்து அனுப்புனா அது ஒண்ணு இல்லைங்க 2 மணி நேரம் வலிக்கும். ஆனா 2 மணி நேரம் கண்டிப்பா வலிக்கும். அது வரையும் தாக்கி இது பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. கொப்பெல்லாம் லைட்டா வர மாதிரி இருந்தது. ஆனா வந்து அதுக்குள்ள எண்ணெல்லாம் போட்டு வந்திருக்கு லைட்டா. ஆனா பெருசா வரல. ஆனா எரிச்சல் செம எரிச்சல். ஆனா திரும்பி கீழே போனேன். இல்ல சரி நீங்க சொல்லி முடிங்க. சாரி சொல்லி முடிங்க. திரும்பி கீழே போன பரணி இவனுங்க வேற அண்ணன் வந்துட்டார் டேய் எர்ரா வெடி நானுங்க. நான் என்ன சொன்னேன் டேய் அவசரம் வேண்டாம் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துடுச்சு வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம கையில போட்டா வந்து அது சரி இருக்காது. நம்மளுக்கு தப்பான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்பாங்க. அவங்க எல்லாம் போட்டோம் நைட்டு வெடிப்போம் அப்படின்னு. அவனுங்களும் வந்து விடுவானுங்கன்னு பார்த்தா எல்லாம் போயிட்டாங்கன்னா இப்ப நம்ம மட்டும் தான் இருக்கோம் வெடிப்போமா அப்படின்னு. விடா டேய் நைட்ல வெடிச்சா போலீஸ் பிடிக்கிறாங்களாண்டா. டைமுக்குள்ளதான் வெடிக்கணும். அது 6 to 7 சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து வெடிப்போம்னு சொல்லி அவனுங்களை சமாளிச்சு அமிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஐயோ அது ஏன் கேக்குற. என்ன அப்புறம் ஸ்டைலிஷ் பாண்டி மாதிரி சமாளிச்சிருக்கீங்க பசங்கள்ட்ட. ஸ்டைலிஷ் பாண்டி மாதிரி சமாளிச்சிருக்கீங்க. இல்ல சுமார் எவ்வளவு சமாளிக்கிறதுப்பா இந்த காலத்து பசங்க எல்லாம் இந்த மாதிரி இல்லப்பா. இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரென்சல் ப்ரோ தான் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு பரணி ஒரு பண்ற சேட்டை பார்த்தியா பரணின்னு எனக்கு அப்பதான் வந்து போட்டோ அனுப்புறாரு. நான் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். அது அந்த கையில இருக்கிற கொப்பளத்தை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆயிட்டேன். அப்புறமேட்டு நானும் ட்ரென்சல் ப்ரோவும் இவருக்கு வந்து அட்வைஸ் பண்றோம். இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஆனா அதுக்கப்புறமேட்டு இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தா புஸ்வாந்த் வச்சுட்டு ஸ்லோ வாக் பண்ணிட்டு இருக்காரு. அது எரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவா திரும்பி வராராம். இதுல பிரகாஷ் ப்ரோ இன்னொன்னு சொன்னாரு என்ன தெரியுமா? நீங்க ஏஐல வந்து கையில சரவடி வச்சிருக்கீங்கல்ல அதை பார்த்துட்டு இவர் கையில சரவடி வச்சிருக்காரு. எனக்கு அதை கொளுத்தி கையில வைக்கணும் பரணி கையிலேயே. அது சொன்னது யாருன்னா இவர் தான். அது வெடிய பார்த்துட்டு இவர் தான் வந்துட்டு பத்த வச்சிருந்தா இன்னும் நல்லா மாசா இருந்திருக்குங்க. இவர் தான் சொல்லி விட்டாரு. என்கிட்டயும் ட்ரெண்ட் நாங்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு வைக்கணும் நாங்க கூட பயந்துட்டு இருந்தோம். அப்புறமேட்டு வந்து வச்சாரான்னு தெரியல. வச்சிருந்தா பரணி ஒரு வாட்டி நம்மளுக்கு வந்து அடி பட்டுச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ட்ராமால இருந்து வெளியே வரவே டைம் ஆகும். எனக்கு பட்ட அடி நான் அப்பயே ரியாக்ட் பண்ணி நான் அப்பயே வந்து அது கை வலிக்குது அப்படின்னு பண்ணியிருந்தேன்னா அது வலி சரியாயிட்டு இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அவனுங்க முன்னாடி வலி இல்லாம காட்டிக்கிட்டு மொத்த வலியும் சேர்ந்து மேல வந்து அனுபவிச்சேன் பாரு. அப்ப எனக்கு தெரியும் எப்படா மேல போவோம் எப்படா அந்த கைய பார்ப்போம் என்னதான் ஆச்சுன்னு கூட தெரியலையே அப்படின்ட்டு. அது ஒரு வலி இருக்கே அதுவும் வெளியே நடிக்கிறது இருக்கே அவனுக்கு முன்னாடி. டேய் ஒண்ணு இல்லடா இதெல்லாம் டேய் பாம்பு கூட போடலாம்டா எல்லாமே பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி வரையும் வந்துட்டு அந்த பசங்க வந்து திரும்பி என் ஒய்ஃப் கிட்ட அண்ணன் எங்க சீக்கிரம் அனுப்புங்க அவரை விளையாட விட அவர் வந்து அவர் வந்தாதான் வெடிக்க முடியும் அப்படின்னு. அவனுங்க உங்க அண்ணன் கையில வந்து எண்ணெய் எல்லாம் வச்சுட்டு உக்காந்து இருக்காரு அவருக்கு அடிபட்டுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுங்க உள்ள வந்தானுங்க
ஆனா என்னன்னா ஆச்சு, உண்மையில அடிபட்டுச்சானே. டேய் அடிபட்டுச்சா, இங்க வாடா இங்க வாடா அப்படின்னு அவன் முதுகுல சும்மா தட்டுற மாதிரி தட்டினேன். பாரு அடிபட்டுனா அப்படி தட்ட முடியுமா அப்படின்னு. ஆனா கையெல்லாம் வலிக்குது அவன் முதுகுல தட்டும் போது. அவங்க சும்மா அவங்களோட ஆறுதலுக்கு கையில போட்டு வச்சிருக்காங்கடா என் கையில எண்ணெய. இது எப்ப வரம் பாடுறா கீழே வரம் பாடுறா அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணேன். அதுக்கப்புறம் இல்ல நான் வந்துட்டு சொன்னேன், எப்படின்னா கை வலிக்குதுன்னா நாளைக்கு லேப்டாப்ல ஒர்க் பண்ண முடியாது எப்படின்னா, அது கூட விடு பரணி, ஒர்க் கூட பண்ண தேவையில்ல, ஆனா போன்ல டைப் பண்ணும் போது கை வலிக்குது பரணின்றாரு. போன்ல டைப் பண்ண முடியலன்றாரு. ப்ரோ எனக்கு ஒரு கேள்வி, சின்ன பசங்க இமேஜ் பில்ட் பண்ணி என்ன ப்ரோ ஆக போகுது? இல்லங்க, அது அது ஒரு ஃபன். இமேஜ், அதாவது அதுதான் சொல்றேன் ப்ரோ, பில் பண்ணி ஒண்ணும் ஆகாது. ஆனா நம்மள வந்துட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க முன்னாடி நான்லாம் வந்து 90s கிட்னு வச்சுங்களேன். அந்த டைம்ல எல்லாம் எல்லாத்தையும் வெடி வெடிச்சு ஒரு 10 நாள் முன்னாடி இந்த தீபாவளி வெடியா வெடிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா சேட்டைகளும் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பட்டாசு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோம்னா வெளியே இருக்கிற வெடிக்காத பட்டாசுலாம் எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற மருந்தெல்லாம் கொட்டி ஒரு இதுல மொத்தமா சேர்த்து அதை பார்த்து வச்சு அது புக்குன்னு வரும். அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். வெடிக்காத வெடியெல்லாம் வந்துட்டு இப்போ சாராலாம் அப்படியே வெடிச்சா வந்து ஒரே டைம்ல வெடிச்சிருமோன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நூல் பிரிச்சு ஒரு ஒரே வெடியா வெடிச்சு அந்த டைம்ல எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போமா. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் அது ஈஸியா வந்துட்டு இது ஒரு பட்டாசு தானே இதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி பேச பேச ஆரம்பிச்சிடுறாங்களா. நம்மளுக்கும் உடனே டேய் அந்த காலத்துல நாங்க எல்லாமே பண்ணிட்டோமேடா அப்படின்னு சொன்னா வாயில சொன்னா நம்ப மாட்டானுங்க, செயல்ல காட்டணும் போல அவனுங்களுக்கு எல்லாம். அப்பதான் நம்புறானுங்கன்றது ஒரு லைட்டா இதுவாச்சு. அது தப்புதான். அதெல்லாம் நம்ம வந்துட்டு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு சின்ன பசங்களுக்காக வெட்டி பந்தா பண்ணதெல்லாம் வந்து பண்ணா இந்த மாதிரி எல்லாம் படும்ன்றத ஒரு உணர்த்தின ஒரு நாள் அது. சரி, இப்ப கை ஓகேவா? கை ஓகே தான் பரணி. அது என்ன சுடு தண்ணியில குளிக்கும் போது மட்டும் எரியுது, மத்தபடி வந்து கை வந்து பெருசா பிரச்சனை எல்லாம் இல்ல. ஆனா அன்னைக்குதான் சரி ஒரு பிரகாஷ் பேசுற மாதிரி 2-3 மணி நேரம் ஒரு பயங்கர எரிச்சல். அது சொல்லவே முடியாத அளவுக்கு பயங்கர எரிச்சலா இருந்தது. வெதன்னு குளிச்சா தெரியாது. வெதனா நீங்க யாருக்கா இது? கருண். ஆனா சுகுமார் ப்ரோ, நாங்க சின்ன வயசுல பட்டாசு அடிக்கிறப்போ நானே என் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணோம். என்னன்னா லக்ஷ்மி வெடி, குருவி வெடி பிசிலாம் சுத்தி லைட்டா என்னத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தெரியுமா வச்சிருவோம். அதாவது 4 பட்டாசு ஒரே டைம்ல சேர்த்து வச்சு அதை வந்து திரிச்சு தனியா வச்சிருவோம். அதை வைக்கிறப்போ ஒண்ணு தனித்தனியா வெடிக்கும் சாரா மாதிரி. அந்த மாதிரிதான் சேர்த்து வச்சா என்ன ஆகும்னா ஒண்ணு வெடிஞ்சு இன்னொன்னு தூக்கி போடும். அந்த தூக்கி போடுற பட்டாசு நம்ம மேல வந்து வெடிக்கும். இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் இருக்குப்பா நிறைய வந்து சேர்த்து வச்சு வெடிச்சா என்ன ஆகும்? தனித்தனியா வெடிக்கிறப்போ அந்த சத்தம் நல்லா இருக்கும் சொல்ற மாதிரி. இல்ல பட்டாசு சீக்கிரம் சென்று போகும். அவ்வளவுதான். சரி ரைட், நெக்ஸ்ட் தீபாவளி டாபிக் முடிஞ்சு, தீபாவளி முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்து நீங்க தான் சொல்லணும். நாளைக்கு தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு கண்டென்ட் ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா. சரி ஆமாங்க, அன்னைக்கு அக்டோபர் 22, 2014 கத்தி ரிலீஸ் ஆனது. நமக்கு அதில் ஒரு 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, ஏற்கனவே நம்ம அனிருத்தை பத்தி பேசும்போது செஞ்சோம்ல, இந்த டைட்டில் கார்டில் ஆரம்பிச்சு இந்த எண்டு கார்டு வரைக்கும் ஒரே ருத்ர தாண்டவம் அப்படின்னா இந்த பேட்டை கத்தி மாதிரியான படங்கள். அதில் ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட் அப்படின்னா வந்து கத்தி தான், ஆல் டைம் பெஸ்ட், அனிருத்தோட பெஸ்ட். அதே மாதிரி இந்த டபுள் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து சில நேரம் வந்து சில நடிகளுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். அது மாதிரி விஜய்க்கு வந்து ரொம்ப காலமாக பெண்டிங்கில் இருந்தது வந்து அந்த கத்தியில் வந்து ஃபுல்லாக நிவர்த்தி ஆயிடுச்சுக்கிற மாதிரி முரட்டத்தனமாக நிவர்த்தி ஆனது தான் கத்தி டபுள் ஆக்ஷனு. அதேமாரி சொல்ல மாதிரி சோசியல் மெசேஜும் கமர்ஷியலும் ரெண்டும் ஒரு சேர இணையறதுங்க இருக்கு பார்த்தீங்களா, அது அபூர்வமான விஷயம். அது அழகா இணைஞ்ச படம் கத்தி. இதுக்கு மேலே நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒய்ஃபோட சேர்ந்து பார்த்த முதல் படம், ஒய்ஃபோட அதாவது முதல் படம் நானும் அவங்களும் சேர்ந்து எடுத்து பார்த்த படம் கத்தி. இதுதான் கத்தியோட ஸ்பெஷல். 11 years ஆஃப் கத்தி ஸ்பெஷல் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த தீபாவளி, இப்போ இந்த தீபாவளி ரிட்டர்ன் ஆகும். இந்த தீபாவளிக்கு வேற 3 படம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா, இல்லை எந்த படங்கள் பார்க்கல, அந்த படங்கள் பார்த்த படங்கள் எப்படி இருக்கு, அதை பற்றியும் சொல்லுங்க. வேற வேற ஒரு ஸ்பெஷலும் இல்லை. சினிமா தான் இந்த வாரம் சினிமா பத்தி பேசுறதுக்கு டாபிக் கூட இல்லை. அந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. 3 படம் கூட சங்கின்னு முடிஞ்சிச்சா.
இந்த வாரம் படங்களும் இல்லை வர்றது ரிலீஸ் ஆகுறது. ஸோ எல்லா படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம அதை பற்றி பேசிட்டோன்றதுனால பெருசாக இதில் எனக்கு இப்போ வந்து ஆரியன் அந்த படம் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பட் ஆனால் இவங்க கொஞ்சம் அதிகமாக வந்து பேசுகிறாங்களோன்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. ஏன்னா சில பேர் படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது பேசிட்டாங்கன்னா அது நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆயிருமோ இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் சில டயலாக்ஸ் பார்க்குறப்ப ஸ்பீச் பார்க்குறப்ப தோணுது. ஆனால் அந்த படம் மேலே நம்பிக்கையும் இருக்கு, பார்ப்போம். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். October 31. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, ஆனா சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு ஒரு நம்பிக்கை. அப்படி வேணா பாத்துக்கலாம். படத்து மேல பெருசா இன்ன வரைக்கும் நீங்க பெருசா ஒரு ஈர்ப்பு இல்ல. அவ்வளவு சீக்கிரமா தான் எதிர்பார்த்தோமா ராட்சசன் தான் வரப்போ புரியல. பட் ஆனால் ராட்சசன் உங்களுக்கு வந்துட்டு அந்த டைம்ல வந்து இவ்வளோ அவங்க வந்து படத்தை ஹைப் பண்ணல. எப்பயுமே ஒரு டீம் ஒரு படத்தை ஹைப் பண்றாங்கனாலே வந்து இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பயமா இருக்கு எனக்கு அது மட்டும் இல்ல ப்ரோ, அந்த டைம்ல ராட்சசன் நமக்கு புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி பல படம் பார்த்துட்டோம் லாக்டவுன்ல எல்லா லாங்குவேஜ்லயும். நான் ஆல்ரெடி நேத்து சொன்ன விஷயம் தான், இந்த படத்துல அந்த டெம்ப்ளேட் சைக்கோ கில்லரை தாண்டி அவங்க புதுசா ஒரு யூனிக் ஃபேக்டர் ஏதாவது எலிமெண்ட் ஆட் பண்ணியிருந்தா மட்டுமே இந்த படம் ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஆனா வந்து விஷ்ணு விஷால் ஒரு படம் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு இந்த படத்து மேல. ஸோ அதனாலதான் வந்துட்டு நான் என்னோட பையன் பேரே இந்த படத்துக்கு வந்து டைட்டிலா வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. இன்னைக்கு அவர் பையனையும் கூட்டிட்டு வந்திருந்தாரு ஈவெண்ட்டுக்கு, பேசினாங்க. ஸோ அதெல்லாம் கூட நடந்துச்சு. பட் பார்ப்போம். அதே மாதிரி ரியோ ராஜோட ஆண் பாவம் பொல்லாது பெருசா ப்ரொமோஷன் பண்ண மாதிரி தெரியல. அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த படம் மேல ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? இருக்காது. பிரகாஷ்னா எனக்கு இருக்கு ப்ரோ. எனக்கு அது மாதிரி தலைவன் தலையோட சிட்டி வெர்ஷன் மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன், பார்ப்போம். இல்ல பாரு, என்ன சொன்னீங்க முன்னாடி, அது மட்டும் எனக்கு கேட்கல, சொல்லுங்க. ஆண் பாவம் பொல்லாதது ரிலீஸ் ஆகுதுல்ல, ஸோ அந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா உங்களுக்கு? அது மேல நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எனக்கு. அந்த படம் மேல ஒரு நல்ல ஒரு வைபா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு விஷயம் சொன்னல, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய டாபிக் எடுத்து கொடுக்கும், நிறைய விவாத பொருளாகும். ஆனா வந்து ஒரு மொரட்டு வைபா ஜாலியா இருக்கும் அப்படின்னு தோணுது அந்த படம். இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரியன் மேல இன்ன வரைக்கும் இந்த சக்கச்சி வந்து வானத்து படத்துல சொல்ற மாதிரி என்ன அவன் மேல எனக்கு நம்பிக்கையே வரமாட்டுது சொல்ற மாதிரி ஒரு இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது எனக்கு வந்து இது ஏன்னு தெரியல, எனக்கு யாராவது இந்த சாப்பிட்டுக்கிட்டு பேட்டி எடுக்கிறாங்க ரொம்ப காலமாவே, ரொம்ப வருஷமா, ஒரு 4-5 வருஷமா ரொம்ப ட்ரெண்டிங். அது ஒரு என்ன ஒரு பேட்டி எடுக்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தனியா ரிலாக்ஸா பண்ணலாம். இது இப்படி ஒரு பேட்டிலாம் எடுக்கணுமாங்கிற மாதிரிலாம் போய் அது ப்ரொமோஷனாவே எனக்கு தெரிய மாட்டுது. அதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு ஏன் தெரிய மாட்டுது. அதுல முக்கியமான விஷயங்கள் பேசுறாங்க, முக்கியமான விஷயங்கள் பேசுறாங்க, எதை அதை கவனிக்கிறதுன்னு இருக்குல்ல, எதுக்காக இவங்க பண்றாங்க. ஒருத்தர் முன்னாடி உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பா, சாப்பிடவே மாட்டாரு, அது சாப்பிடாம வந்து அவரு கேள்வி கேட்டுட்டே இருக்காரு, இவரு சாப்பிடவும் மாட்டாரு, சாப்பிடாம கையில பேசிட்டு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது நல்லாவா இருக்குங்கிற மாதிரி இருக்கு அந்த பேட்டிகள் எல்லாமே. இது தனியா, அதாவது ஆஃப் டாபிக் தான், இது படம் தான் இருந்து கிடையாது, ஆஃப் டாபிக். அதனால நீங்க இந்த ப்ரொமோஷன் எதுவும் ஹைப் ஏத்துற மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். நீங்க படத்தை பார்க்கணுங்கிறதுக்கு இந்த வரைக்கும் ட்ரைலர் ஓரளவுக்கு ஓகே இதா இருக்கு. ஆனாலும் வந்து இவங்க சொல்ற அளவுக்கு இல்ல பெருசா இவங்க ஹைப் பண்ற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். எனக்குமே ஆரியன் ட்ரைலர் அதுதான் ப்ரோ, எனக்குமே ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் கூட நிறைய ட்ரைலர் பார்த்துட்டங்காட்டி, ஒண்ணு ட்ரைலர் வில்லன் யாருன்னு சொல்ல மாட்டாங்க, இல்ல வில்லன் யாருன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போதுமே எனக்கு அந்த பெருசா ஒரு இது இல்லை. ஓகேவா, நம்ம இதுக்கு சொன்னோம்ல விஜய் ஆண்டனி, இது மார்கனுக்கு மட்டும்தான் அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த ட்ரைலர் மிஸ்லீடா கொடுத்து ஒர்க் ஆனது, அது மட்டும்தான். ஸோ அது இது மாதிரி ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். அது எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான். ட்ரைலரே எனக்கு கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. மலையாளத்துல இந்த ஜானரை கரெக்ட் குறிச்சிட்டாங்க ப்ரோ. அதுதான் இப்ப ஏன் அப்படி பண்றீங்கிற மாதிரி தான் இருக்கு. அது எல்லா படம் பார்த்துருக்கோம் மலையாளத்துல. அந்த ஜானரை கரைச்சு குடிச்சிட்டாங்க, கரெக்ட் அந்த வார்த்தை. அது நிறைய பார்த்துட்டோம். என்ன தமிழ்லயாச்சும் கொஞ்சம் கதைக்கு உடனே போயிடும். மலையாளம்னா கடைசி 20 நிமிஷத்துலதான். இதே மாதிரிதான் வில்லனை ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். அது போர் தொழிலோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது சரத்பாபு கேரக்டர், நான் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும், ஆரியன் வந்துட்டு பெரிய லெவல் ஹிட் ஆகணும் அப்படின்னா.
ஆமாண்ணா, பட் போர்த்தொழில் இவ்வளவு இதெல்லாம் பண்ணலண்ணா. அவங்க சிம்பிளா தானே வச்சிருந்தாங்க. 23 இதே மாதிரி ஒரு படம் ட்ரெய்லர் வந்துச்சு ப்ரோ. இதே மாதிரி எல்லாம் ஃபயர் விட்டோம். வில்லனை காமிச்சிட்டாங்க, பயங்கரமா இருக்கு அப்படின்னு. என்ன படம்? இறைவன். அதத்தான் சொல்றேன், அதுலதானே ஒரு 1 2 3 ஐயோ 1 2 3. இறைவன் நான் தியேட்டர்ல பார்த்து எப்படா படம் முடியும்னு நினைச்சிட்டு இருந்த படங்க. அந்த படம்லாம் வந்துட்டு நான் மறக்க மாட்டேன். நான்லாம் அந்த ட்ரைலர் பார்த்துட்டு எப்படி ஹைப் ஆனது தெரியுமா? வந்துச்சுன்னா ஒரு பயங்கரமானதுன்னு சொல்லி போய் ப்ரோ கேஜிஎஃப் சொல்றப்ப அன்னைக்கு 2 சம்பவம் நடந்துச்சு. ஒரு பக்கம் இறைவன், இன்னொரு பக்கம் சந்திரமுகி 2. இல்ல நான் சந்திரமுகி 2 பார்க்கல. பட் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபிலிம் பார்த்தேன். இறைவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபிலிம் பார்த்தேன். மலையாளம் ஃபிலிமா எனக்கு ஞாபகம் இல்லை. அது பார்த்துட்டு பக்கத்து ஸ்கிரீன் ஆக்சுவலா இந்த என்னன்னா கரெக்டா இருந்துச்சு. நான் உள்ள போறேன், அந்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அது ஓடுது. வேக வேகமா போய் உட்காந்துட்டேன். ஐயோ இந்த படம் பார்க்கணுமேன்ட்டு ஒரு மாதிரி போயிட்டேனா, எனக்கு நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த படம் பார்த்துட்டு. டேய் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. எந்த படம் வந்து இறைவன் ஓகே ஓகே. இது முடிச்சுட்டு வெளியே வந்தா அந்த இது ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவர் வேற கேக்குற படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு. நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இறைவன் ட்ரெய்லர் உண்மையாவே நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு மாதிரி திகிலா இருக்கும் பார்க்க. ஆனா படம் சரியான முக்க. ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லா இருக்கும், கரெக்ட் தான். பட் ஆனா படம் சொதப்பிருச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரைலர் சைக்கோ த்ரில்லர் அந்த டைம்ல. இது இல்லாம வேற ஏதாவது படம் வருதா? இந்த 2 படங்கள் இல்லாம? ஒரு நிமிஷம் நான் பாக்குற ஒரு படம் வருது. அந்த ரிலீஸ் ஆனா மாஸ் ஜாத்ரா. அந்த படம் அஜித் பத்தா நீங்க போறீங்களா? கன்ஃபார்ம் போவேன். கன்ஃபார்ம் போறீங்களா? கன்ஃபார்ம் போவேன். FDFS தான். சூப்பர் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு தெலுங்கு கமர்ஷியல் படம் பார்த்து. தெலுங்கு கமர்ஷியல், தெலுங்குல ஒரிஜினல் கமர்ஷியல் படம் பார்த்து பொங்கல்ல பார்த்தது. எந்த படம்? கேம் சேஞ்சரா? இல்ல வெளுத்து போடுவோம் கமல், என் தலைவன் படம் சேவியர். நான் நல்ல படத்தை பத்தி பொங்கல் உங்க தலைவர் சேவியர் இல்ல, சங்கராந்தி கொஸ்துனோட சேவியர். சைடில் நுழைச்சிடுறீங்க பாத்தீங்களா தலைவர் சேவியர்னு. நாங்க தயா சேவியரு 4 வருஷமா கன்சிஸ்டன்டா ஹிட் கொடுத்துட்டு இருக்கோயா. ஓ தாக்கு மகராஜ் பேசுவீங்களா? ஹலோ. எஸ் ப்ரோ, தாக்கு மகராஜ் தான். சரி நானும் படம் பார்த்தேன், எனக்கும் பிடிச்சிருக்கானா. கமல் ப்ரோ கவலையே படாதீங்க, December 5 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த இயரோட ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் தி இயர் நாங்க தான். ஏங்க ஏன் வரட்டும். சொல்லுங்க மகேஷ் ப்ரோ. இல்ல ஒன்னே ஒண்ணு அதான் பார்த்தேன் நான். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் லாஸ்ட் ஃபினாலே வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா? ஆமா கரெக்ட் மகேஷ் ப்ரோ. ஆனா வந்து ஆனா ஒவ்வொன்றுமே சொல்லுங்க. இல்ல என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணோம். பட் அவங்க வந்து பண்ணலன்னு சொல்லி டஃப் பிரதர்ஸ் சொன்னதா வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் அது வந்து நேத்தோ முந்தானேத்தோ பார்த்தேன். அப்போ இன்னைக்கு பார்த்தப்போ வந்துட்டு இது வந்து ஃபினாலே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃபினாலே வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி. பட் ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது தியேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணுவோம், நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுவோம் சேம் டே. ஸோ தேட்டரில் பார்க்குறவங்க தேட்டரில் பார்க்கட்டும், இங்கே நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறவங்க நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி என்னன்னு சொல்லி அதை அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரிஜினல் பண்ணுறாங்கன்னா, அந்த சில மூவிஸ்லாம் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு லிமிட்டடாக தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டு, ரொம்ப லிமிட்டடாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்லேயே வந்துட்டு அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அவங்க ஒரிஜினல் ஃபிலிம். இப்போ இந்த ஃப்ராங்கஸ்டைன் சொல்லி ஒரு படம் வருது, November 7th வருதுன்னு நினைக்கிறேன். அந்த படம் கூட வந்துட்டு ஆல்ரெடி தேட்டர்ஸில் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க அது எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் வந்து Volume 1, Volume 2, Volume 3 இது 3 வால்யூம். ஃபர்ஸ்ட் வால்யூமில் 4 எபிசோடு, அதுக்கப்புறம் 2 எபிசோடு, 3 எபிசோடு, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபினாலே எபிசோடு நியூ இயர் ஈவ் அப்போ தான் பிளான் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்க வந்து தேட்டர்லயே எக்ஸ்க்ளூசிவா ரிலீஸ் பண்றாங்களா, இல்ல தேட்டர் அண்ட் இதுல ரிலீஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்கன்றது தான் டவுட்டா இருக்கு. ஸோ இதுல வந்து மொத்தம் 8ன்னு நினைக்கிறேன். அதான் ஃபினாலேயோட சேர்த்து ஃபினாலே மட்டும் தேட்டர்ல பிளான் பண்றாங்களா? ஆமா ஆமா, பின்னால மட்டும் தேட்டர்ல பிளான் பண்றாங்க. ஓகே. ஏன்னா ஒவ்வொன்றும் எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரமா ஏதோ சொன்னா ஞாபகம் பார்த்ததா. ஒரு எபிசோடு இல்ல 1.5 மணி நேரமா 2 மணி நேரமா ஏதோ அதிகமா சொன்னாங்க. ஆமா ஆமா, அந்த ஆனா ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸோட ரன் டைம் வந்துருச்சு. அது எல்லாமே 1.5 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கு. எனக்கு தெரியல அது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட் 2 எபிசோட்ஸோ 3 எபிசோட்ஸோ வந்து க்ளோஸ் டு 2 hour இருக்குன்னு சொன்னாங்க. லாஸ்ட் எபிசோட் 2 hour, அது மட்டும் கன்ஃபார்ம். பட் 5, 6, 7 அதோட ரன் டைம் இன்னும் கன்ஃபார்மா தெரியல. கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே ஓகே ஓகே, பார்ப்போம். எஸ், அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா, இங்க ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எக்ஸ்க்ளூசிவா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் வரும். கண்டிப்பா நல்ல ஐடியா. நெட்ஃபிளிக்ஸ் தான். இல்ல நெட்ஃபிளிக்ஸ் அவங்க வியூவர்ஷிப்பும் பார்ப்பாங்கல்ல. அதான் பேரலா ரிலீஸ் பண்றது நல்ல ஐடியா தான் எனக்கு தெரிஞ்சு. பாக்குறவங்க தேட்டர்ல பாக்குறவங்க, எக்ஸ்க்ளூசிவா தேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதுல பாத்துக்கலாம். அவங்களோட இதுவும் அவங்களோட பேஸும் அஃபெக்ட் ஆகாது பேரலா ரிலீஸ் பண்ணும்போது. பட் பேரலா ரிலீஸ் பண்ணா இங்க தியேட்டர்ல வராதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, மேபி யூஎஸ்ல மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறீங்களா? ஓகே ஓகே, இருக்கலாம். எஸ். பரணி ப்ரோ, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆரியன் படத்துல ஒரு கேரக்டருக்கு அமீர் கான் நடிக்க வேண்டியது தெரியுமா? அமீர் கானா? ஆமா. செல்வராகவன் கேரக்டரா? இல்ல ப்ரோ, அது எந்த கேரக்டர்னு தான் தெரியல. இல்ல அதையே வந்து எப்படி இருக்கீங்க அண்ணன் கேட்பாரா? அதெல்லாம் நமக்கு தெரியாது சுல்தான். அவரே ஸ்கிரிப்ட் கேட்காம தான் அந்த படத்துல வந்துட்டாரு. விடுங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் தான் வேணாம்னு சொல்லிட்டாராம். உங்களை தான் வேற இடத்துல சம்பவம் பண்ணிக்கிறேன், இந்த படத்து சம்பவம் வேணாம் அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வந்து ஒரு ஃபிலிம்ல கொண்டு வர்றப்போ அவங்களுக்கான வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா வந்து கொடுத்துட்டா அது வந்து நமக்கே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிரும். இப்போ அவரு நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து ஈக்குவலா வந்து விஷ்ணு விஷாலுக்கு ஈக்குவலா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ எப்படின்னா ஒரு படத்துல வில்லன் கேரக்டர் வந்து ரைட்டிங் நல்லா இருக்கணும் எப்பயுமே ஹீரோ கேரக்டரை விட. ஸோ அப்பதான் அந்த படத்துக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பூஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த கேரக்டர் பிடிச்சிச்சுன்னா ஓகே. இப்போ 11 படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு ஒரே ஆள் தான். பட் இருந்தாலும் சொல்லி அந்த கேரக்டர் அந்த ஒர்க் ஆனதுக்கு ரீசனே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ அந்த மாதிரி தான். மற்றபடி எனக்கு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல எது எனக்குன்னு தெரியல கரெக்டா. எக்ஸாம்பிளா எனக்கு எந்த படமும் ஞாபகம் வர மாட்டேங்குது. மாஸ்டருமே இவங்க 2 பேத்துக்கும் பெருசா காம்பினேஷன் சீன்ல. பட் ஆனா அதுல வில்லன் கேரக்டர் செம்மையா ரைட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எனக்குலாம் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. ஜேடியோட கேரக்டருக்கு நல்லா இருக்கும் மாஸ்டர்ல. அதான் அவரும் சொல்ல வராரு. அதைத்தாங்க சொல்றாரு. இல்ல நான் விஜய் சேதுபதி கேரக்டர் ஜேடி கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா வில்லன் கேரக்டர் தான் நான் சொல்றேன். அது அந்த செவுத்துல குத்துறப்ப நமக்கு வந்து அந்த பஞ்ச் ஒரு மாதிரி இருக்கும். அவர் கை உண்மையிலேயே அடிச்சா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் பீக்கு தியேட்டர்ல பாக்குறப்ப. மாஸ்டர் ஒரு மாதிரி செம்மையா செட் பண்ணியிருப்பாரு. பரணி, அப்புறம் இந்த வர்ஷன் படம் வந்துருக்குல்ல லெவல் 2. ஆமா ப்ரோ. ஷைத்தான் அதை வச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த ஷைத்தான் எடுத்தாங்க. அது யாரும் பாத்தீங்களா? மாவீரன் தான் நேற்று பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. மாவீரனை காணோம் இதுல ஸ்பேஸ்ல. லெவல் 2 வந்திருக்கு போல நேத்து. ஆமா, அது குஜராத்தி வெர்ஷன் மட்டும் வந்திருக்கு. நான் லெவல் 1 ஃபர்ஸ்ட் பார்ட்டே நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால இதுவும் எனக்கு சப்டைட்டில் இருக்காது நெட்ஃபிளிக்ஸ்ல. ஏன் இருக்காது? என்ன பார்க்கலையா பரணி? அது ரீமேக் பண்றதுக்காக சப்டைட்டில் போடலன்னு சொன்னாங்க. எது ப்ரோ? இல்ல சைத்தான் பாத்திருக்கீங்களா இல்லையா? சைத்தான் நான் பாத்திருக்கேன். ஆனா நான் சப்டைட்டிலோட பார்த்தேன். அதுதான் ஒரிஜினல் வெர்ஷன். அதுதான் ரீமேக் இந்த படத்தோட. இப்ப மகேஷ் ப்ரோ சொன்னார்ல, அதோட ரீமேக். அது குஜராத்தி படத்தோட ரீமேக் தான் ஷைத்தான். ஓகே 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 ஓகே, புரியுது. ஆனா ஷைத்தான் நான் சப்டைட்டிலோட தான் பார்த்தேன். சப்டைட்டில் இல்ல பரணி ப்ரோ. அந்த டைம்ல சொன்னாங்கல்ல அது வந்து ரீமேக் பண்ண போறாங்க தமிழ்ல, யாரும் நடிக்க போறாங்க. அதனால
தியேட்டரிக்கலா வரப்போ சப்டைட்டில் கிடையாது. பட் இருந்திருக்கலாம் ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல வர்றப்போ சப்டைட்டில் இருக்கு, இப்பவுமே இருக்கு. பட் ஆனா தியேட்டரிக்கலா வரப்போ தான் வந்து சப்டைட்டில் ப்ரொவைட் பண்ணலன்னு சொன்னப்பதான் இது ரீமேக் பண்ண போறாங்க, அதனால சப்டைட்டில் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி நியூஸ் போச்சு. மொத்தத்துல இது வந்து 2 பார்ட்டுமே இப்ப ஏழைகளின் ஓடிடியில் இருக்காமா, பாக்குறவங்க பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் செகண்ட் பார்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா போத் மூவிஸ் ஆர் அவைலபிள் இன் டிஜிட்டல். கரெக்ட். ஆமா, அதுவும் செகண்ட் பார்ட்டுக்கும் நல்ல ரிவ்யூ வருதுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும். ஓகே, முடிச்சிடலாமா இன்னைக்கு சீக்கிரம் டாபிக் பஞ்சத்தின் காரணமாக? ஓகே ஓகே, நாளை சந்திப்போம். பாய் பாய் பாய். பாய் பாய், குட் நைட். எஸ், தேங்க்ஸ் ஆல்.